ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்தம் யதீந்திர பிரவணம் வந்தே பிரம்மஜாமாதரம் முனிம் பிரம்மஜாமாத்திர யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சக்தாதிம் ராமானுஜ முனிம்பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம மத்தியமாம் ஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமுச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता योतयस्तनया भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रघुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं जरश्च महताह्वये भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய குரு பரம்பரையை தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். பெரிய பெருமாள் தொடக்கமாக மணவாழ மாமுனிகள் ஈராக ஓரான்வழி ஆச்சாரிய பரம்பரை என்று கொண்டாடப்படக்கூடிய ஆச்சாரியர்களை முதலிலே நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். அதிலே கடைசியாக நாம் அனுபவித்தது நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர். அவருடைய வைபவத்தை சென்ற உபன்யாசத்திலே அனுபவித்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியனுடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். நம்பிள்ளை நம்பூர் என்கிற கிராமத்திலே அவதரித்தவர். இது திருவரங்கத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதாவது நமக்கு சரித்திரங்கள்ல இருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த கிராமம் காவிரிக்கு மறுகரையிலே இருந்திருக்கு. ஏன்னா சரித்திரத்தை மேல பார்க்க போகிறோம். அவர் நஞ்சியரிடத்திலிருந்து மூலப்பிரதி, அதாவது 9000 படி வியாக்கியானத்துடைய முதல் பிரதியை ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு அவர் காவிரியை கடக்கும் பொழுது பெரிய வெள்ளம் வந்து விடுகிறது என்று அந்த சரித்திரத்துல பார்க்கிறோம். அவர் அந்த காவிரியை கடந்து தன்னுடைய ஊருக்கு போய் அங்க எழுதி கொண்டு திரும்பவும் நல்ல பிரதி எழுதி கொண்டு வரலாம் என்று போகிறார். அப்பொழுது அவர் அந்த ஓலைச்சுவடிகளை இழந்து விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப அந்த சரித்திரத்தை என்ன தெரியுதுன்னா, தன்னுடைய கிராமத்துக்கு அவர் காவிரியை கடந்து போயிருக்காருன்னு தெரியுது. நம்ம ஊருங்கிறது அந்த பக்கம் இருந்திருக்கணும். ஆனா அந்த கிராமம் இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலத்திலே பெரிய பெரு வெள்ளம் எல்லாம் ஏற்படும் காவேரியில. இப்பதான் நிறைய அணையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இத்தனை அணைகள் கிடையாது. பெரிய வெள்ளம் வந்ததுன்னா கரையோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் சில சமயங்கள்ல முழுக்க கூட அடித்து செல்லப்படும். அப்படி இந்த கிராமம் காணாமல் போயிருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நம்பூர் என்ற கிராமத்திலே அவதரித்தவர். இவருக்கு அவதரித்த காலத்திலே வரதராஜன் என்ற திருநாமத்தை பெற்றோர்கள் இவருக்கு சூட்டினார்கள். இவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருது. இந்த மாசத்துடைய கடைசியில தான் கார்த்திகை வருது. நம்பிள்ளையுடைய திருநக்ஷத்திரம், திருமங்கையாழ்வாருடைய திருநக்ஷத்திரம், 2 பேருடைய திருநக்ஷத்திரமும் சேர்ந்து வரும். நம்பிள்ளைக்கு சன்னதிகள் ஒரு இடத்துல தான் இருக்கு. எல்லா ஊர்களையும் எல்லா திவ்யதேசங்களிலும் நம்பிள்ளைக்கு சன்னதிகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. திருவரங்கம் பெரிய கோயிலே இருக்கு, ஆழ்வார் திருநேரிலே இருக்கு. இன்றைக்கு அடியன் இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய திருவல்லிக்கணியிலே இருக்கு. இங்கே நம்பிள்ளை சன்னதி பேயாழ்வார் கோயில் தெருவிலே இருக்கு. இதப்போ ஒரு சில திவ்யதேசங்கள்ல நம்பிள்ளை சன்னதி காணப்படுகிறது. இந்த நம்பிள்ளையுடைய வைபவத்தை பார்த்தோம் என்றால், முதலிலே ஒரு பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரம், 7ஆம் பத்து 10ஆம் பதிகம் 10ஆம் பாசுரம். இது திருக்கண்ணமுகை விஷயமான பாசுரம். இது பதிகம். இது பெரும்புறக்கடல் என்கிற பதிகம். இந்த பதிகத்திலே கடைசி பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார், என் கவியின் பொருளை கற்கலாம் என்று உனக்கும் கூட ஆசை இருந்தால் நீ இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார். எம்பெருமான் அவ்வளவு மெய்மறந்து அந்த பாசுரங்களில் ஈடுபட்டு கேட்கிறான். அப்பொழுது திருமங்கையாழ்வார்
அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லி, உனக்கு ஆசை இருந்தா நீயே நம்மிடத்திலே இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா, அதை தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு பிற்காலத்திலே தான் பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரிக்கிறான். ஏன்னா பெரியவாச்சான் பிள்ளையுடைய திருநக்ஷத்திரம் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம். அது கிருஷ்ணனுடைய திருநக்ஷத்திரம். திருமங்கை ஆழ்வாரை நம்பிள்ளையாக அவதரிக்கும்படி பண்ணுகிறான் என்று அனுபவமாக அப்படி சொல்லுவார்கள். இது எந்த அளவுக்கு நமக்கு உடனே சாஸ்திரத்துல இதுக்கு பிரமாணம் இருக்கா? ஆழ்வார் இப்படி அவதரித்தார், எம்பெருமான் இப்படி அவதரித்தான்ங்கிறதுக்கு பிரமாணமானா அவர்களுடைய திருநக்ஷத்திரத்தை வைத்து, அவருடைய அனுபவத்தை வைத்து இதை போல ஒரு விஷயத்தை பெரியோர்கள் எடுத்து சொல்லுவார்கள். திருமங்கை ஆழ்வாரே நம்பிள்ளையாக அவதரித்தார், ஆச்சாரியனாக அவதரித்தார். பெரியவாச்சான் பிள்ளை சிஷ்யராக இருந்து கொண்டு நம்பிள்ளை இடத்திலே எல்லா அர்த்தங்களையும் கேட்டார். இந்த பெரியவாச்சான் பிள்ளையும் ஆவணி ரோகிணியிலே இருந்ததுனாலே அவர் கிருஷ்ணனுடைய அவதாரம் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் இந்த நம்பிள்ளையானவர் இங்கே திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம் என்றே கொண்டாடப்படுகிறார். அதனால்தான் அவருக்கு திரு கலிகன்றி தாசர் என்று ஒரு திருநாமம் வைபவமாக சொல்லப்படுகிறது. கலிகன்றி என்பது திருமங்கை ஆழ்வாருடைய திருநாமம். கலிகன்றி தாசர் என்று இவருக்கு திருநாமம் சொல்லப்படுகிறது. நம்பிள்ளை இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை எல்லா அர்த்தங்களையும் கற்றுக்கொண்டு 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் அவரே அருளி செய்கிறார், நம்பிள்ளையினுடைய ஆணையின் பேரிலேயே. அப்ப நம்பிள்ளை அந்த ஆச்சாரியத்துவ பூர்த்தியோட எழுந்தருளியிருந்தார், பெரியவாச்சான் பிள்ளை சிஷ்யத்துவ பூர்த்தியோட எழுந்தருளியிருந்தார். இவர்களுக்கு நடுவில் இந்த பாசுரத்தை கொண்டு ஒரு சம்பந்தத்தை சொல்லுவார்கள் பெரியவர்கள். இந்த நம்பிள்ளையுடைய சரித்திரம் நாம் பார்த்தோம் என்றால் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னா, இவர் பட்டர் கோட்டியிலே அன்வைத்திருக்கிறார்னு தெரியுது. ஒரு பாசுரத்துடைய வியாக்கியானங்களிலே பார்த்தோம்னா, ஒரு பாசுரத்துடைய வியாக்கியானத்துல நம்பிள்ளை பட்டர் கோட்டியிலே நாம் இருந்து இதை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்லுவதை பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டியிருக்கார். அப்போ நம்பிள்ளைக்கு சம்பிரதாயத்தில் நல்ல சின்ன திருநக்ஷத்திரத்திலிருந்தே நல்ல ஊற்றம் இருந்திருக்கு. அவர் அப்பொழுதிலிருந்தே வந்து இங்கே காலக்ஷேபங்களை தான் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்னு தெரியுது. ஆனா பிற்காலத்துல நஞ்சியருடைய கோஷ்டியிலே தொடர்ந்து அவர் அன்வயிக்கிறார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் எப்பொழுதுமே ரொம்ப தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் எப்பொழுதுமே ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு அவர் காலக்ஷேபங்களில் அன்வயித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் இந்த திருவாய்மொழிக்கான வியாக்கியானம் நஞ்சியர் அருளி செய்தது 9000 படி. அந்த வியாக்கியானத்தை நல்ல ஒரு பிரதி எடுக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல கையால எழுதிதான் பிரதி எடுக்க முடியும். ஓலைச்சுவடியில் இருக்கும், அதை நன்றாக பார்த்து பார்த்து இன்னொரு ஓலைச்சுவடியில அதே போல பிரதி எடுக்கணும். அது எடுக்கக்கூடியவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்களா இருந்தா சரியா வரும், இல்லைன்னா தவறுகள் ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதனால நஞ்சியருக்கு திருவுள்ளத்திலே ஓடுகிறது, யாரை கொண்டு இதை பட்டோலை கொள்வது, யாரை கொண்டு இதை ஏடுபடுத்துவது, இன்னொரு பிரதி எடுப்பது என்று அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்கிறார் கோஷ்டியில். இப்போ அங்க சில பேர் சொல்லுகிறார்கள், நம்பூர் வரதராஜர் இருக்காரே, அவருடைய எழுத்து ரொம்ப நன்னா இருக்கும், ரொம்ப அழகா எழுதுவார், அவரை கொண்டு அவரும் காலக்ஷேபத்தை அன்வைத்துக் கொண்டிருக்கிறார், அவரை கொண்டு நாம் இதை தேவரீர் இதை எழுத பண்ணலாமே என்று சொல்ல, உடனே அவரும் அழைக்கிறார். நம்பூர் வரதராஜனை அழைத்து, நீர் இதை பண்ணுவீரா என்று கேட்க, தேவரீர் திருவுள்ளமானால் அடியேன் பண்ணுகிறேன் சொல்லி அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் வாங்கிக் கொள்கிறார், ஸ்ரீகோஷத்தை வாங்கிக் கொள்கிறார். அதை எடுத்துக்கொண்டு காவிரியை கடந்து தன்னுடைய ஊருக்கு செல்கிறார். அப்படி செல்லும் பொழுதுதான் ஒரு பெருவெள்ளம் வந்துடும். பெருவெள்ளம் வந்த உடனே இவர் எப்படியாவது அந்த வெள்ளத்திலே நீந்தி அக்கறையை அடைந்து விடலாம்னு பார்க்கிறார். ஆனா அவராலே அந்த ஓலைச்சுவடியையும் பத்திரமாக வைத்துக் கொண்டு தானும் நீச்சல் அடிச்சு போவது ரொம்ப ஆபத்துன்னு தெரிஞ்சிடுது. ஓலைச்சுவடை தலையில வைத்துக் கொண்டு தான் ஒரு கையால நீச்சல் அடிச்சு பார்க்கிறார். ஆனா அவராலே அது பண்ண முடியவில்லை. சரி என்ன பண்றது தெரியல, ஓலைச்சுவடி நழுவி போயிடுறது. இப்ப இருந்த ஒரே பிரதி, நம்பிள்ளைக்கு கிடைச்ச ஒரே பிரதி நஞ்சியர் அவருடைய 9000 படி,
அது அப்படியே வெள்ளத்திலே அடித்து கொண்டு போய் விடுகிறது. அவர் எப்படியோ அந்த கரைக்கு போய் சேர்ந்துடுறார். சேர்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அவர் எப்படியாவது இப்போ இந்த கைங்கரியத்தை நம்ம பூர்த்தி பண்ணணுமே என்று யோசிக்கிறார். அதனால இந்த வெள்ளம் வந்தா எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். அது யாராவது தா அ திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்திருந்தார்கள்னா தெரியும். இப்ப கூட வெள்ளம் வருது. இப்ப கூட ஒரு சில சமயங்கள்ல வைகாசி மாசத்திலயோ, இல்ல ஐப்பசி மாசத்திலயோ சில சமயம் திறந்து விடுவா. ஜலத்த திறந்து விடுவா. திறந்து விட்டா அவ்வளவு வேகமா வரும். நம்மால அத நிக்க கூட முடியாது. அவர் எப்படி நீச்சல் அடிச்சு முதல்ல கடந்தாருங்கிறதே அப்ப அவருக்கு பெரிய ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த வெள்ளத்துல நீச்சல் அடிச்சு போறதுங்கிறதுலாம் நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு வேகமா இருக்கும் அது. அதுவும் ஜலம்லாம் இப்போலாம் நமக்கு ஏதோ 4 அடி, 5 அடி, 10 அடி, 15 அடி இப்பல்லாம் சில இடங்கள்ல 15 அடி, 20 அடி கூட ஆழம் இருக்கும். ஆனா அந்த காலத்துலலாம் அதை விட ஆழமா இருந்திருக்கும். ஏன்னா இயற்கையா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் யாரும் செய்யாமல் இருக்கிறதுனால, அது மேடு பள்ளமா தான் இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப ஆழமா இருக்கும். ஒரு இடத்துல கொஞ்சம் மேடா இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது அது தப்பிச்சதே நம்மளே தப்பிச்சதே பெரிய விஷயம் முதல்ல. அதுவே ஒரு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலயும், ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலயும் தான் அவரே தப்பித்தார். அதனால இதெல்லாம் நமக்கு எப்படி இது நீச்சல் அடிச்சு போயிருக்கலாம். அதையும் காப்பாத்திட்டு ஏதோ கட்டிட்டாவது போயிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். அது தோணவே கூடாது. ஏன்னா, இந்த வெள்ளம்ங்கிறது அதுவும் இப்பல்லாம் நமக்கு தெரியுது. அறிவிப்பு வருது. ஏதோ வெள்ளம் வரப்போறது. திறந்து விட போறா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விடுறா. ஆனா அப்பல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அறிவிப்பெல்லாம் கிடையாது. வெள்ளம் வந்தா திடீர்னு தான் வரும். இப்ப கூட பல இடங்கள்ல காட்டுப் பகுதிகள்லாம் இப்போ திருக்குறுங்குடி மலையில சொல்லுவா. மலைக்கு ஏறிண்டே இருப்பா. திடீர்னு வெள்ளம் வந்துரும். அப்ப அந்த பக்கம் போனவா அவ்வளவுதான் அங்கேயே மாட்டின்டுருவா. அப்புறம் வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி வர முடியும். அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அந்த வெள்ளம்ங்கிறது ஒரு பெரிய அந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கு. அப்படி அங்க அந்த பக்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஆச்சாரியனை சிந்தித்துக் கொண்டு தான் இந்த கோஷ்டிகள்ல அன்வயித்திருக்கார். பிற்காலத்துல நம்ம ஒரு சரித்திரங்கள்ல பார்க்கிறோம். நம்பிள்ளை இடத்துல வந்து ஒரு சுவாமி ஏதோ ஒரு அர்த்தம் கேட்கிறார். திருவாய்மொழியில இந்த பாசுரத்துக்கு நஞ்சியர் எப்படி அர்த்தம் சொல்லுவார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்பிள்ளை பதில் சொல்றார். எத்தனாவது தடவை சொன்ன காலக்ஷேபத்துல சொன்ன அர்த்தத்தை கேட்கிறீர் அப்படிங்கிறார். அப்போ அவர் நஞ்சியர் 100 தடவை திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லியிருக்கார். அப்ப இவர் எல்லாத்துலயும் அன்வயிச்சிருக்கார். அதுல 10வது தடவை, 20வது தடவை, 30வது தடவை, 50வது தடவை இதுல சொன்ன அர்த்தம் என்ன? அதுல சொன்ன அர்த்தம் என்ன? அதெல்லாம் மனசுல திருவுள்ளத்திலே தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக, அப்படி சிறந்த ஞானம் உள்ளவராக நம்பிள்ளை இருந்திருக்கார். அதனால அது எல்லாம் அவருக்கு இப்ப அந்த ஓலைச்சுவடிகள்ல என்ன இருந்ததோ, இந்த ஸ்ரீகோஷத்துல என்ன இருந்ததோ, அதெல்லாம் நம்பிள்ளையோட திருவுள்ளத்துல இருந்தது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அர்த்த விசேஷங்களை எழுதத் தொடங்குகிறார். ஆச்சாரியனை தியானித்துக் கொண்டு, நம்மாழ்வாரை தியானித்துக் கொண்டு, பரம்பரையை தியானித்துக் கொண்டு அதை எழுதத் தொடங்கி, அவர் அதை ஏடுபடுத்துறார். ஏடுபடுத்தி அதை பூர்த்தி பண்ணிடுறார். பூர்த்தி பண்ணி கொண்டு வந்து நஞ்சியர் இடத்துல அதை சமர்ப்பிக்கிறார். நஞ்சியர் அதை வாங்கி சேவிக்கிறார். ஸ்ரீகோஷத்தை சேவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியப்படுறார். முதல்ல எழுத்து அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கு மேல அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் தான் சொன்ன அர்த்தம் அப்படியே ஒரு வரி பிசகாமல் இருக்கு. ஆனா பார்த்தா ஒரு ஒரு இடங்கள்ல தான் சொன்னதுக்கு மேல இன்னும் அழகான அர்த்தங்கள்லாம் இருக்கு. இப்ப இத பார்த்துட்டு நஞ்சியர் நம்பிள்ளைய பார்த்து கேட்கிறார், "என்ன நடந்தது? அடியேன் கொடுத்த பிரதியில இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கே விஷயம். என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்க, அதற்கு நம்பிள்ளை இத போல வெள்ளத்திலே இந்த பிரதியை இழந்து விட்டேன். அதுக்கு பிறகு தேவரீர் சாதித்ததெல்லாம் மனதிலே கொண்டு, எண்ணத்திலே கொண்டு அதை வைத்து திரும்பி எழுதினேன் அப்படின்னு சொல்ல, நஞ்சியருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு ஞானி இருக்க முடியுமா? இப்படி ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடியவர் எங்கேயாவது உலகத்தில் இருக்க முடியுமா? இத்தனை விஷயத்தையும் அப்படியே எழுதியிருக்கிறேன் மனதில வைத்துக்கொண்டு, அதுக்கு மேல அதுல இன்னும் நன்றாக ஆணைக்கு கோலம் செய்தா போலேன்னு சொல்லுவார். ஆணைக்கு கோலம் செய்யறதுன்னா, ஆணையே எல்லாருக்கும் அழகு. யானை வந்தா எல்லாரும் வாசல்ல போய் எட்டி பார்ப்பாங்க. அதுக்கு இன்னும் அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தா, மேல ஒரு இதெல்லாம் போட்டு, பட்டி எல்லாம் போட்டு, அதுக்கு மேல மணி எல்லாம் தொங்க விட்டு, இப்படிலாம் பண்ணா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். அதேபோல ஆணைக்கு கோலம் செய்தார் போலே பண்ணியிருக்கிறீரே! அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதுக்கு அப்பதான் நம் பிள்ளையோ நீர் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஈடுபட்டு அவருக்கு நம்பிள்ளைங்கிற அந்த திருநாமத்தை நஞ்சியர் சாத்தினார் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு அவரே நம்பிள்ளையே நஞ்சியருடைய அணுக்கத் தொண்டராக இருந்தார். மிகவும் பிரியமான சிஷ்யராக இருந்தார் என்று நாம் அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த நஞ்சியருடைய சரித்திரம், அவருடைய
வைபவம் அதையெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்கலாம் இப்பொழுது. முக்கியமா நம்முடைய சம்பிரதாயத்துல பட்டருக்கும் நஞ்சியருக்கும் நிறைய சம்பாஷணங்கள். நஞ்சியர் பட்டர் இடத்துல கேள்வி கேட்பார், பட்டர் அதற்கு பதில் சொல்வார். இது நிறைய நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பட்டருடைய வைபவத்தை அனுபவிக்கும் பொழுது, நஞ்சியருடைய வைபவத்தை அனுபவிக்கும் பொழுது அதை அனுபவித்திருக்கிறோம். அதே போல நஞ்சியருக்கும் நம்பிள்ளைக்கும் நிறைய சம்வாதங்கள் நடந்திருக்கு. அதிலே மிக மிக ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு அந்த சம்வாதங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி ஒரு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசினார்கள் என்றால் நமக்கு பிரயோஜனம். ஒரு பராசரரும் மைத்ரேயரும் பேசினார் என்றால் நமக்கு பிரயோஜனம். விஷ்ணு புராணம் கிடைச்சது. பீஷ்மாச்சாரியரும் தர்மபுத்திரனும் பேசினா விஷ்ணு சகசிரநாமம் கிடைச்சது. அதே போல கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசினா நமக்கு பகவத்கீதை கிடைச்சது. இதை போல நஞ்சியரும் நம்பிள்ளையும் பட்டரும் நஞ்சியரும் இவர்களெல்லாம் பேசினார்கள் என்றால் அது நமக்கு பெரிய பெரிய ஆழமான அர்த்தங்களை எல்லாம் எடுத்து காட்டும் நாம் பார்க்கலாம். அதிலே சில சில உரையாடல்கள் அவற்றை இங்கே அனுபவிக்கலாம். ஒரு இது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நஞ்சியர் எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ளவர்கிறதையும் பார்க்கணும். ஒரு சமயத்திலே நஞ்சியர் சொல்லக்கூடிய அர்த்தங்களுக்கு நம்பிள்ளை கொஞ்சம் மெருகேற்றி அவர் அர்த்தம் சொல்லுவாராம். அப்ப அதை கேட்டு நஞ்சியர் மிகவும் உகப்பார். ஓ, இவ்வளவு நன்னா சொல்றீரே, இவ்வளவு அழகா அர்த்தங்களை சொல்றீரே அப்படின்னு, நீ நம்முடைய சிஷ்யன் தானே, எனக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்ல மாட்டாராம். அவர் சொன்னதை கண்டு மிகவும் உகந்து அதை அங்கீகரிப்பார் என்று பல இடங்கள்ல வியாக்கியானங்கள்ல அது போல ஒரு 2, 3 இடங்கள் காட்டப்படுறது. நம்பிள்ளை இப்படி அர்த்தம் சொன்னார், அதை கேட்டு நஞ்சியர் உகந்தார் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல நாம பார்க்கிறோம். அப்படி நஞ்சியருக்கும் நம்பிள்ளைக்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு, அவர்களுக்கு நடுவிலே நடக்கக்கூடிய சில உரையாடல்கள், அதை முதல்ல அனுபவிக்கலாம். ஒரு சமயம் நம்பிள்ளை நஞ்சியரிடத்துல கேட்கிறார், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதுக்கெல்லாம் நிறைய பிரமாணங்கள் இருக்கே சாஸ்திரத்துல. இப்ப பகவத்கீதை எடுத்தா அதுல கர்மயோகத்தை பத்தி ஒரு அத்தியாயமே பண்ணியிருக்கான், ஞான யோகத்தை பத்தி ஒரு அத்தியாயமே பண்ணியிருக்கான். அதே போல பக்தி யோகத்தை பத்தி 2, 3 அத்தியாயங்கள்ல விரிவா எடுத்து காட்டியிருக்கிறான் எம்பெருமான். அதை தவிர தனித்தனி ஸ்லோகங்களும் பல ஸ்லோகங்கள் இருக்கு. இப்படி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதே போல திருநாம சங்கீர்த்தனுக்கு நிறைய நிறைய பிரமாணம் இருக்கும். அவதார ரகசியத்துக்கு நிறைய பிரமாணம் இருக்கும். இதே போல பல உபாயாந்தரங்களுக்கெல்லாம் நிறைய பிரமாணங்கள் இருக்கு. ஆனா சரணாகதிக்கு ஏன் நிறைய பிரமாணங்கள் இல்லை அப்படின்னு நம்பிள்ளை நஞ்சியரிடத்துல கேட்கிறார். உடனே அதுக்கு ரொம்ப அழகா நஞ்சியர் ஒரு பதில் சொல்றார். முதல்ல சரணாகதிங்கிறது என்னது? ஒருத்தனுக்கு ஒண்ணு பண்ண முடியாது, அவன் பண்ண முடிஞ்சவன்ட்ட உதவி கேட்கறது, இது சரணாகதிங்கிறது. நம்மால நம்ம காப்பாத்திக்க முடியாது, நம்முடைய சொரூபத்துக்கு அது பொருத்தமும் இல்லை, நமக்கு சக்தியும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம யார் காப்பாத்தணுமோ அவனே காப்பாத்துவான். அவனிடத்துல நம்ம பிரார்த்திக்கிறோம், நீதான் எனக்கு உபாயமா இருந்து காப்பாத்தணும். இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? இது எதுக்கு பிரமாணம் வேணும்? இதுக்கு பிரமாணமே வேண்டாங்கிறார். இது பிரத்யக்ஷம். ஒருத்தனுக்கு முடியாதுன்னா அவன் என்ன பண்ணணும்? முடிஞ்சவன்ட்ட போய் கேட்கணும். இதுக்கு என்னதுக்கு நம்ம பிரமாணம் தேடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றார். அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றார். ஒருத்தன் நதியில முழுகிறான், அவனுக்கு நீச்சல் தெரியல. இன்னொருத்தன் பக்கத்துல இருக்கான், அவனுக்கு நீச்சல் தெரியுது. அப்ப இவன் என்ன பண்ணுவான்? அப்படியே அந்த சமயத்துல ஐயோ காப்பாத்து அப்படின்னு சொல்றது கூட இவனுக்கு வாய் வராது. அந்த கையால அவனுடைய கையை பிடிச்சு ஒரு அழுத்துவான், நீதான் என்னை காப்பாத்தணுங்கிறத புரிய வைக்கிற மாதிரி. அவ்வளவுதான், அவனுக்கு புரிஞ்சிடும், சரி இவன் நம்முடைய உதவியை கேட்கறான் போல இருக்கு அப்படின்னு. அவன் உடனே காப்பாத்திடுவான். இவ்வளவுதான். இதுக்கு என்னத்துக்கு பெருசா ஒரு சாஸ்திரம் வேணும், ஒரு பிரமாணம்? இப்ப யாராவது அங்கேயிருந்து உபதேசம் பண்ணுவாரா, நீ அவனை சரணாகதி பண்ணு அப்பதான் அவனை காப்பாத்துவான் அப்படின்னு யாராவது சொல்லணுமான்னு? அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போலத்தான் இப்ப நாம எல்லாம் எங்க இருக்கோம்? இந்த சம்சாரங்கிற பெரிய கடல்ல மூழ்கி இருக்கும். இதுல இருந்து நாம காப்பாத்திக்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம யாரு காப்பாத்துவோம்னா அவனுடைய திருவடிகள்ல போய் விழணும். அதுதான் பகவானே தெய்வீக ஈஷ குணமயி மம மாயா துரத்தையா மாமியவைய பிரபத்தியந்தே மாயாமியதான் தரஞ்சித்தே அப்படின்னு எம்பெருமானே சொல்றான். இந்த சம்சாரத்திலே யாராலையும் இதுல இருந்து கடந்து போக முடியாது. என்னையே யாரு சரணடைகிறார்களோ அவர்களை நானே இந்த சம்சாரத்திலிருந்து கடத்துகிறேன், வெளியிலே கொண்டு வருகிறேன் என்று எம்பெருமானே சொல்லியிருக்கான். அப்ப இந்த இடத்துல இதுக்கு எதுக்காக நாம பெரிய பிரமாணம் எல்லாம் தேடணும்? நேர தெரிஞ்ச விஷயம் தானே என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல இன்னொரு விஷயமும் சொல்றார். இதுக்கு பிரமாணங்கள் இருக்கு, பிரமாணம் இல்லாம இல்ல. நியாசம்னா இந்த சரணாகதிங்கிறது. இதுவே சிறந்த தபசு, சிறந்த
மார்க்கம் என்று சாஸ்திரத்துல பிரமாணம் இருக்கு. அதே போல பகவத்கீதையிலே பகவான் சொல்லுகிறான், எல்லா தர்மங்களையும் பற்றி என்னையே பற்றுன்னு சொல்லுகிறான். ஆக இதுக்கு பிரமாணமும் இருக்கு. ஆனா மற்ற பிரமாணங்களை போல இதுக்கு அதிகமான பிரமாணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அதனால ஒண்ணும் குறையில்லை. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த உலகத்துல நிறைய சம்சாரிகள் இருக்கா, குறைவா சன்னியாசிகள் இருக்கா? இப்ப நிறைய இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்களா, குறைவா இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்களா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல எண்ணிக்கை வச்சு சொல்ல முடியாது. இந்த இடத்துல குறைவா இருக்கக்கூடிய சன்னியாசிகள் தான் உயர்ந்தவர்கள். ஏன்னா அவர்கள் தான் எல்லாத்தையும் விட்டுட்டார்கள். இந்த குடும்பம் வேண்டாம், சொத்து வேண்டாம், ஆசை வேண்டாம், எந்த சௌகரியமும் வேண்டாம். ரொம்ப குறைந்த சௌகரியங்களோட நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன். எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணுவது, இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக இருப்பது, இதுவே எனக்கு போதும் என்று இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் சந்நியாசம்னு பேரு. அப்ப அவர்கள் குறைவா இருந்தார்கள்னா, குறைவா இருக்கிறதுனால அது குறைந்ததுன்னு அர்த்தம் இல்லை. குறைவா இருக்கனால அதுக்கு மதிப்பு அதிகம்னு அர்த்தம். அதுக்கு அந்த நிலைக்கு வருவது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். அதே போலத்தான் சரணாகதிங்கிறது ஆங்காங்கே ஒரு சில பிரமாணங்கள் தான் இருந்தாலும், அது உயர்ந்த ஒரு மார்க்கமாக இருப்பதனால அதுவே சிறந்தது என்று நஞ்சியர் இதற்கு பதில் சொல்லுகிறார். நம்பிள்ளைக்கு ரொம்ப திருப்தி ஏற்படும். இப்போல இன்னொரு சரித்திரம், இன்னொரு ஒரு சம்பாதம். நம்பிள்ளை கேட்கிறார் நஞ்சியரிடத்துல, ஒருத்தனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கு அப்படிங்கிறதை அவன் எப்பொழுது உணர்வான் அப்படின்னு கேட்கிறார். அது கேட்ட உடனே நஞ்சியர் அதுக்கு பதில் சொல்றார், யார் ஒருவன் அர்ச்சாவதாரத்திலே பரத்வத்தை நன்றாக பார்க்கிறானோ, அர்ச்சாவதார எம்பெருமான பார்த்தோம்னா இவனே பரவாசுதேவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நன்றாக மேலோங்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த பெருமாள் ஏதோ இங்க வந்திருக்காரு, நமக்காக எளிமையா இருக்கார், ஏதோ நம்மளால சேவிக்க முடியுது, நான் அவருக்கு ஞானம் இருக்கா, சக்தி இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் வெளியில காட்ட மாட்டேங்கிறார் அப்படின்லாம் பேசாமல், இல்லை என்னதான் இருந்தாலும் இது சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை தானே, பரமத்தில் இருக்கக்கூடிய நிலை தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது, இப்படி எல்லாம் நினைக்காமல் அப்படியே அந்த பரமத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இங்கே நமக்காக கண்ணுக்கு தெரிகிற போல இப்படி இருக்கிறான் என்று எப்பொழுதும் ஒருத்தன் பார்க்கிறானோ, அதே போல எந்த ஒருத்தன் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலையும் வேற்றுமை பாராட்டாமல் உண்மையான ஒரு அன்பை வைத்திருக்கிறானோ, இவர் நிறைய நமக்கு பணம் கொடுப்பார், அதனால அவரிடத்துல நிறைய அன்பு காட்டலாம். இவர் நமக்கு கொஞ்சமா தான் பணம் கொடுக்குறார், இவர் ஏதோ பார்த்தா சிரிக்கலாம், அவ்வளவுதான். இவர் எப்ப போனாலும் அவருடைய கிரகத்துக்கு நம்ம அழைத்து போய் ஏதோ வஸ்திரம்லாம் கொடுக்குறாரு, ஏதோ நமக்கு சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்குறாரு. எப்ப போனாலும் எந்த இவருடைய இருக்கக்கூடிய ஊருக்கு போனா அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு, எல்லாம் நமக்கு சௌகரியமா பாத்துக்கிறாரு. இப்போ அவரிடத்துல நம்ம கொஞ்சம் அதிகமா அன்பு காட்டலாம். இவரால் அதெல்லாம் பண்ண முடியல, ஏதோ அவரே ஏதோ ஒன்று குடுத்தனத்துல இருக்கார், அங்க போனா நம்ம வரவேற்கலாம், அவருடைய கிரகத்துக்கு கூட நம்ம கூப்பிட கூட மாட்டேங்கிறார், அதனால அவரிடத்துல எதுக்கு நம்ம ரொம்ப பற்று வைக்க வேண்டும் அப்படி என்று நினைக்காமல், இல்லை இவரிடத்துல போனா நம்முடைய காரியமெல்லாம் ஆகும், நமக்கு ஏதாவது பெரிய ஒரு வேலை நடக்கணும், அதுக்கு இவருக்கு 4 பேர் தெரியும், அதனால இவரிடத்துல கொஞ்சம் அதிகமான அன்பு வைக்கலாம். இவரால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவர் வந்தா நமக்கு தான் நம்மகிட்ட தான் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போவார், அதனால இவரிடத்துல நம்ம பங்கு எதுவும் அன்பு வைக்க வேண்டாம். இப்படியெல்லாம் ஒரு வேற்றுமை பாராட்டாமல் எல்லா இடத்திலும் சமமாக யாரு அன்பு பாராட்டுகிறானோ, அதாவது எப்படிப்பட்ட அன்புன்னா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அவர்களிடத்துல எவ்வளவு அன்பு வைத்திருக்கணுமோ, எவ்வளவு அன்பு வைத்திருப்பார்களோ அந்த அன்பை மற்றவர்களிடத்துல அதே அளவுக்கு வச்சிருக்கணும். இப்ப நம்முடைய பிள்ளைன்னா அவருக்கு உசந்ததா பண்றது, பக்கத்து வீட்டு பிள்ளைன்னா கொஞ்சம் குறைவா பண்றது, இப்படியெல்லாம் பண்ணாமல் எல்லா இடத்திலும் சமமான அன்போடே இருக்கிறது. அப்ப எந்த நிலையில இருக்கார்கள் அவர்கள்? எல்லாரும் ஆத்மா அப்படிங்கிற அந்த சமநோக்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கார்கள். அப்படி இருக்கக்கூடியவன் ஆக அர்ச்சாவதாரத்திலே பரத்துவத்தை பார்க்கக்கூடியவன், எல்லா அடியார்களிடத்தையும் ஒரே நிலையிலே அன்பு பாராட்டக்கூடியவன், அதுக்கு மேலே யாராவது தன்னை நிந்தித்தாலும் அதை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்பவன். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக அந்த பாசுரத்தையும், இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் அதை இல்லை என்று சொல்லாமல் இருப்பவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் என்று அங்க எடுத்து காட்டுறார். யாரும் நம்ம தப்பே பண்ணல, தப்பு பண்ணாத போது நீதான் அந்த தப்பு பண்ணுன்னு சொன்னா, இல்ல நான் பண்ணவே இல்லையே அப்படி மறுக்கவே கூடாதான். சரி இன்னைக்கு பண்ணல, எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம், எங்கேயாவது ஒரு நாள் பண்ணியிருக்க மாட்டோமா அந்த தப்பு? எல்லா தப்பையும் பண்ணியிருப்போம் கண்டிப்பா. அதான் சொன்னா நம்ம தான் சொல்லிட்டு போறாரு, அப்படியே விட்டுடலாமே, இதை எதுக்கு நம்ம விவாதம் பண்ணி நாம தான் சரி அப்படி நிரூபிக்கணும்? இப்படி எல்லாம் யாராவது நம்ம நிந்தித்தால் கூட அதையும் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்பவன், அப்படிப்பட்டவனுக்கு தான்
ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கிறது என்று அப்பொழுது அவன் உணர்வான் என்று நஞ்சியர் எடுத்து காட்டுறார். நஞ்சியர் ரொம்ப பரந்த நோக்கோட இருந்திருக்காங்க. இன்னொரு இடத்துல கேட்கிறார், ஒருத்தர் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி தெரியும்னா நஞ்சியருடைய விளக்கம் தான் அது. மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது ஐயோ அப்படின்னு வருத்தப்பட்டான்னா அவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தம் இருக்கு. மற்றவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்ட போது ஆஹா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சான்னா அவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தம் இருக்கு என்று நஞ்சியர் சொல்றார். இது பல சமயங்கள்ல நஞ்சியருடைய இந்த பரந்த நோக்கம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இந்த கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுகிறார். அடுத்தது ஒரு சமயம் நம்பிள்ளை நஞ்சியர் இடத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எப்படி இருந்தார்கள்னா உபய வேதாந்தத்திலையும் சிறந்த ஞானமுடையவர்களாக இருந்தார். பல இடங்கள்ல நஞ்சியர் பகவத் விஷயம் சாதித்தார், நம்பிள்ளை பகவத் விஷயம் சாதித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப என்ன நினைச்சுருவா சில பேர், ஓ இவர்களுக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யம்லாம் தெரியாது போல இருக்கு, சம்ஸ்கிருதம்லாம் அந்த அளவுக்கு தெரியாது போல இருக்கு, அதனால தான் ஆழ்வார் பாசனத்தை வச்சுட்டு அப்படியே ஏதோ அர்த்தம் சொல்லிட்டு பொழுத போக்கிட்டா அப்படின்னு நினைப்பா. ஆனா இவர்கள கரை கண்டவர்கள் அதுல. இப்ப நஞ்சியர் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிச்சிருக்கான்னு தெரியுது, நம்பிள்ளை சாதிச்சிருப்பார், அது எப்படி சாதிக்காம இருந்திருப்பார். ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு, அதனுடைய வியாக்கியானங்களுக்கு, அதனுடைய அர்த்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கக்கூடிய அனுபவத்தை விட ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல நமக்கு அனுபவம் பூர்த்தியா இருக்கு. ஆத்ம குணங்கள் நன்றாக பரிமளிக்கும். இந்த பகவத் பக்தி, பாகவத பக்தி, ஆச்சாரிய பக்தி அதெல்லாம் வளருவதற்கு ஹேத்துவாக ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அவர்களுடைய ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் அமைந்திருக்கு. அதனாலே அதிலேயே அவர்கள் கண் வைத்து அதிலேயே பொழுதை போக்கினார்கள். ஏன் நஞ்சியர் நம்பிள்ளைக்கு ஸ்ரீபாஷ்யம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் நஞ்சியர் சொல்றார் நம்பிள்ளை இடத்துல, நம்முடைய பெருமாளுக்கு ஒரு நாள் நீர் திருவாராதனம் பண்ணும் அப்படிங்கிறார். அப்போ அவர் நம்பிள்ளை சொல்றார், ஐயோ அடியனுக்கு திருவாராதனம் தான் முழுக்க தெரியாது, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார். அப்ப நஞ்சியர் சொல்றார், பதில் சொல்றார், இதுல என்ன பெரிய விஷயம், நமக்கு எல்லாத்துக்கும் துவயமகா மந்திரம் தான். முதல்ல குரு பரம்பரையை தியானித்து அஸ்மத் குருபியோ நமக அஸ்மத் பரம குருபியோ நமன்னு தியானித்து இந்த துவயமகா மந்திரத்தை சொல்லியே திருவாராதனை பண்ணிடும். முதல்ல துவயத்தினுடைய பூர்வ வாக்கியத்தை சொல்லும், அடுத்தது சர்வமங்கள விக்கிரகாயன்னு ஒரு வாக்கியத்தை சேர்த்துக்கும் நடுவுல, அதுக்கப்புறம் உத்தர வாக்கியம் ஸ்ரீமதே நாராயண அதை சொல்லும். அவ்வளவுதான் திருவாரதனம். அப்படியே இதை சொல்லியே நீ சமர்ப்பிச்சிடும். ஏன்னா அந்த எம்பெருமானே நமக்கு உபாயம். அந்த எம்பெருமான் எல்லா திவ்ய திருமேனிகளோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்ச்சாநிலைகள் அதை தியானித்துக் கொண்டு அந்த பிராட்டியும் எம்பெருமானுக்கும் ஆன அந்த சேர்த்தியிலே அவர்களுடைய உகப்புக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இதை சொல்லியே திருவாரதனம் பண்ணிடலாம், இதுக்கு மேல ஒண்ணும் தெரியணும்னு அவசியம் இல்லை என்று ரொம்ப அழகா எடுத்து காட்டுறேன். இல்லையே என்ன தெரியுது நமக்கு, துவயமகா மந்திரம் அவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகித்திருக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே. எல்லாத்துக்கும் துவயம் தான். இன்னைக்கும் நம்ம திருவாராதனம் பண்றோம்னா ஸ்ரீமதே நாராயணன் ஸ்ரீமதே நாராயணன் பல இடங்கள்ல சொல்லிட்டே இருக்கும். ஆச்சாரிய பரம்பரையை தியானித்து ஸ்ரீமதே நாராயணன் ஆச்சாரிய எப்ப சொன்னாலும் அந்த குரு பரம்பரையை தியானித்து தான் சொல்லணும். அப்படி இந்த ஸ்ரீமதே நாராயணன் நிறைய தடவை சொல்லிட்டு இருப்போம். அப்படி இந்த துவயமகா மந்திரம் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது என்பது இந்த சரித்திரம் தெரியும், இந்த ஐதிகத்திலும் தெரிகிறது. அதுக்கு மேலே நம்பிள்ளை நஞ்சியர் இடத்தை கேட்கிறார், எம்பெருமானுடைய அவதாரங்கள், திரு அவதாரங்கள், அவற்றினுடைய நோக்கம் என்ன என்று கேட்க அதற்கு நஞ்சியர் வந்து சொல்றார், பாகவதர்கள் பக்கத்திலே நிறைய அபச்சாரப்படுகிறார்கள் சில பேர், அவர்களுக்கு நல்ல தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் எம்பெருமான் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அவதாரங்களை பண்ணி செய்கிறான் என்று சொல்லுகிறார். ஓ நரசிம்ம அவதாரம் எம்பெருமான் எதுக்காக எடுத்தான்? பிரகலாதாழ்வானை மிகவும் துன்புறுத்தினான். எத்தனையோ ரிஷிகளை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தான் ஹிரண்யன். அதனாலே அவனை அழிப்பதற்காக நரசிம்மாவதாரத்தை பண்ணினான். அதே போல ராவணன், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், நிறைய ரிஷிகளுக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். அதனால அவனை அழிக்கணும் என்பதற்காக, இந்த ரிஷிகளுக்கு ஒரு நல்வழி ஏற்படணும் என்பதற்காக எம்பெருமான் ராமாவதாரத்தை பண்ணி, அப்ப எவ்வளவு கஷ்டத்தை தான் ஏறிட்டு கொண்டான். இவ்வளவு கஷ்டத்தை தான் ஏறிட்டு கொள்ளணுமா? பிராட்டியை பிரிந்திருந்து இங்கிருந்து அப்படியே இலங்கை வரைக்கும் நடந்து போய் இங்க அணையை கட்டி யார் யார் இடத்துல போய் சுக்ரீவ இடத்துல போய் நின்று இப்படி ஒவ்வொருத்தர் இடத்துலயும் கை கட்டி நின்று அவர்களிடத்துல எல்லாம் உதவி வாங்கி கொண்டு இதெல்லாம் எம்பெருமான் பண்ணணுமான்னு நினைச்சா சங்கல்பத்திலேயே பண்ணிடலாமே. ஆனா ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னா, இவ்வளவு பெரு முயற்சி பண்ணி அந்த அடியார்களுடைய விரோதிகளை அடித்தாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியே ஏற்படுறது. சில பேருக்குலாம் ஒரு பிரசாதம் தலிகை பண்றான்னா ஒரு சாதத்தை வைப்பா, ஒரு பருப்பு வைப்பா, ஒரு சாத்தமுது பண்ணி அப்புறம் தயிரை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுவா. சில பேருக்குலாம் அப்படிலாம் இருந்தா ஓடாது. ஒரு 2 காய் இருக்கணும்,
ஒரு திருக்கணம் இருக்கணும், ஒரு குழம்பு இருக்கணும், ஒரு கூட்டு இருக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா தான் அதெல்லாம் பண்ணி ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தளிகை பண்ணி, அதுக்கப்புறம் அத சாப்பிட்டா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா இருக்கும். பெருமானுக்கு எப்படி இருக்கீங்க? ஒரு விரோதிய அழிக்கணும்னா, அவன் நினைச்சா கிள்ளி களைந்தானேன்னு சொல்லும்படிக்கு, ரொம்ப சுலபமா அழிச்சிடலாம். ஆனா அவன் அத பண்ணவில்லை. இப்படி பெரிய முயற்சிகளை எல்லாம் பண்ணி, அந்த விரோதிய அழித்தா அவனுக்கு அப்பொழுதுதான் இத்தனை கஷ்டம் குடுத்தியே என்னுடைய பக்தர்களுக்கு. உன்ன நான் அழிக்கிறதுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி, ஒரு காரியங்கள பண்ண வேண்டாமா? அப்படின்னு அவனுக்கு தோன்றுமாம். அதனால பாகவதர்கள் பக்கத்திலே யாரெல்லாம் அவசாரப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவே எம்பெருமான் இப்படி பெரிய பெரிய காரியங்களை பண்ணுகிறான் என்று நஞ்சியர் காட்டுகிறார். நம்பிள்ளை நஞ்சியரிடத்துல போய் கேட்கிறார். இன்னொரு கேள்வி கேட்கிறார். பாகவத அவசாரம்னா என்ன? சாதாரணமான கேள்வி. பாகவத அபச்சாரம். பாகவதர்கள் அடியார்கள். அபச்சாரம்னா அவர்களிடத்தில் ஒரு தவறு பண்ணுவது. அவர்களை வருத்தப்படச் செய்வது. அப்படின்னா என்ன என்று கேட்க, அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்றார் நஞ்சியர். மத்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள பார்த்து அவர்களும் நம்மை போலவர்கள் நினைச்சாலே அதுவே ஒரு அபச்சாரம். எல்லாரையும் நாம என்ன நினைக்கணும்? நம்மளோட உயர்வா தான் நினைக்கணும். ஆனா நமக்கு என்ன தோணும்? எல்லாரும் பார்த்தாலும் என்னதான்னா நமக்கு தான் கொஞ்சம் அனுஷ்டானம் இருக்கு. இவர பார்த்தா அவ்வளவு அனுஷ்டானத்தாவா இல்ல. அவருக்கு அவ்வளவு விஷயம் தெரியிற மாதிரி இல்லையே. இவரெல்லாம் ஏதோ பண்றார், வர்றாரு, போறார், பெருமாள் சேவிக்கிறார். அவருக்கெல்லாம் அவ்வளவு விஷயம் தெரியாது. அவர்லாம் ரொம்ப அனுஷ்டானமே பண்ண மாட்டார். இப்படின்னு நான் ஒவ்வொருத்தரையும் ஆராய்ந்து, ஆராய்ந்து இவர் நம்மோட இப்படி தாண்டுவார், இப்படி தாண்டுவார் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா, நான் அவர்களை நமக்கு சமம்னு நினைச்சாலே அதுவே அபச்சாரம். அவர்கள் நம்மோட உயர்ந்தவர்கள்ன்னு தான் நினைக்கணும். அப்படி அந்த விஷயத்தை எடுத்து காட்டுறார். அதுக்கு மேல பல பாசுரங்கள் எடுத்து விளக்குறார். நஞ்சியர் நம்பிள்ளைக்கு புரிய வைப்பதற்காக பல பாசுரங்கள் எடுத்து வைத்து, இப்படி நம்மை விட அடியார்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். ஆழ்வார்கள் பாசுரத்திலலாம் எத்தனையோ இடங்கள்ல செயமே அடிமை புரிவார். இதே போல திருவுடை மன்னர், அதே போல நிலத்தேவர் இப்படின்லாம் அடியார்களை அவ்வளவு கொண்டாடுகிற ஆழ்வார்களே இப்படி சொல்றார். அப்படி இருக்கக்கூடியவர்களை போய் நாம் நமக்கு சமம்னு எப்படி நினைக்கலாம் காட்டுகிறார். ஒரு தடவை கூட ஒரு சரித்திரம் சொல்லுவா. ஒரு சுவாமி நம்பிள்ளியோட சரித்திரம் தான் நினைக்கிறாரு. ஒரு சுவாமி யாரோ படுத்துட்டு இருக்கார் சந்நிதி வாசல்ல. கோயில்லையோ ஏதோ ஒரு திருமாளிகையிலயோ ஒரு ஓரமா அந்த சந்நிதி வாசல் பக்கத்துல படுத்துட்டு இருக்கார். ஆனா காலை கொஞ்சம் அப்படி நீட்டிட்டு இருக்கார். கால் நீட்டினா சொல்லக்கூடாது. திருவடியை நீட்டிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அதுதான் இந்த விஷயமே இப்போ. அவர் திருவடியை நீட்டிட்டு இருக்கும்போது இன்னொரு சுவாமி அங்க வரார். அந்த இடத்த கடந்து போகணும். தாண்டி போற வழக்கம் இல்லை. உடனே சுவாமி கொஞ்சம் காலம் அடக்கிக்கும் அப்படின்னு சொல்றார். உடனே அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்பிள்ளை ஆழ்வார்களே இவர்களை பார்த்து இவருடைய திருவடின்னு சொல்றார். நீர் போய் இவருடைய கால்னு சொல்றேன் சொல்லலாமா அப்படிங்கிறார். ஆழ்வார்கள் எங்க அடியார்களை பத்தி சொல்லும்போது அவருடைய திருவடிகள் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியவங்களே அப்படிங்கிற பாசகத்தெல்லாம் அந்த அடியார்களுடைய திருவடிகளை நன்றாக கொண்டாடுகிறார். அவர்களுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும்னு காட்டுறார். ஆழ்வார்களே திருவடின்னு சொல்ற விஷயத்தை நீர் போய் கால்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிறார். எதுக்குன்னா அப்படி மற்றவர்களை நமக்கு சமமாக நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்கிறது முதல்ல காட்டுறார். அதுக்கு மேல அடியார்களை நாம் நன்றாக கொண்டாட வேண்டும் என்று நஞ்சியர் நம்பிள்ளிடத்தில் சொல்லுகிறார். அதுக்கு மேல இன்னொரு விஷயத்தை கேட்கிறார். ஒரு தடவை நஞ்சியர் சொல்றார், பகவத் விஷய அனுபவத்திலே ஈடுபடும் பொழுது அவருக்கு உலக விஷயங்கள் ஐஸ்வர்யம், அர்த்தம், காமம், பொருள், ஆசை இதுல எல்லாம் ஆசை இருக்கக்கூடாது. இவர்களுக்கு பகவத் விஷயத்துல ஈடுபாடு வந்துடுதுன்னா அதிலே மட்டும்தான் நோக்கம் இருக்கணும் என்று ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் எடுத்து இந்த விஷயத்தை விளக்குகிறார். எப்படி மார்பால் மனஞ்சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் இந்த பாசுரத்துல எடுத்து காட்டுறார். எப்படி நம்மால் திருமங்கை ஆழ்வார் முதல் பதிகத்திலேயே எம்பெருமானுடைய வைபவம் தெரிஞ்ச உடனே வாடினேன் வாடி இந்த சம்சாரமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அதே போலதான் பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்குன்னு நம்மாழ்வாரும் காட்டினார். இவர்கள் எல்லாருமே உலக விஷயத்தில் ஈடுபட்டு தானே இருக்கிறார்கள். உலக விஷயத்தில் ஈடுபடாமல் தானே இருக்கிறார்கள். பகவத் விஷயத்தில் ஈடுபட்ட பிறகு இனிமே உலக விஷயத்தில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லுகிறார். அதை கேட்டு நம்பிள்ளைக்கு ரொம்ப தெளிவு ஏற்பட்டு இனிமே நாம் எப்பொழுதும் நஞ்சியருக்கே தொண்டு பண்ணி இருக்க வேண்டும் என்று அதுக்கு பிறகு நஞ்சியரை விடாமல் கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களும் பண்ணிக்கொண்டு எல்லா காலக்ஷேபமும் கேட்டுக்கொண்டிருந்தார்னு சொல்றார். நஞ்சியர் திருவாய்மொழிக்கு 100 தடவை காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். நான் அந்த காலத்துல
சுலபம். இப்போனா காலக்ஷேபம் பண்ணணும்னா பகவத்கீதை காலக்ஷேபம் தான் பண்றோம். அப்போ ஈடு வியாக்கியானம் பெரிய வியாக்கியானம். அதெல்லாம் 100 தடவ சொல்றதுங்கிறது கஷ்டம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ சொன்னா கூட, அப்ப கூட நமக்கு 100 தடவ சொன்னா 100 வருஷமாவது ஆகும். இல்ல ஒரு வருஷத்துக்கு 2 தடவ சொன்னா கூட 100 தடவ சொன்னா 50 வருஷமாவது ஒருத்தர் இருக்கணும். 50 வருஷமும் இதையே தான் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா வேணா பண்ணலாம். ஆனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. ஏன்னா அப்ப இருந்ததே ஒரு வியாக்கியானம் தான். 6000 படி வியாக்கியானம் மட்டும் தான். அதுக்கு பிறகு நஞ்சியருடைய வியாக்கியானம் 9000 படி அவருடைய காலத்துல ஏற்பட்டது. ஆனா அவர் 100 தடவை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணாருன்னா, ஒரு வருஷத்துக்கு 10 தடவ பண்ணார். அப்ப 10 வருஷத்துல 100 தடவ பண்ணார். இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 தடவ பண்ணாரு. 20 வருஷத்துல கூட 100 தடவ பண்ணிடலாம். அப்படி சொல்ல முடியும். ஆனா இப்ப அது சொல்றது கஷ்டம். அப்படி இங்க நஞ்சியர் அப்படி 100 தடவ சொல்லியிருக்கார். அதை நம்பிள்ளை 100 தடவையும் கேட்டு அனுபவிச்சிருக்கார். அதுக்கு மேல நம்பிள்ளை என்ன பண்றாருன்னா, ஆச்சாரியனுடைய இந்த 100 தடவை காலக்ஷேபம் பண்ணாரு. அதுக்கு சதாபிஷேக உற்சவம். அத நம்பிள்ளையே முன்னின்று நடத்தியிருக்காரு. நஞ்சியர். இப்ப சதாபிஷேகம், கஷ்டத்து பூர்த்தி, சதாபிஷேகம்லாம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் அவாவாளுக்கு பண்ணிக்கிறா. அந்த காலத்துல இப்படி அவாவாளுக்குலாம் பண்ணிக்க மாட்டா. அப்படி ஏதோ ஒரு ரொம்ப உயர்ந்த వ్యక్తిகளா இருந்தா, அது அடியார்களோ, சிஷ்யர்களோ இப்படி ஆசைப்பட்டு பண்ணினா உண்டு. ஆனா இத போல விஷயங்கள், ஒரு காலக்ஷேபம் 100 தடவ நடந்தது. அது ஒரு சதாபிஷேகம் தானே. அப்படி அவருக்கு பண்ணினார் என்று நம்பிள்ளை மிகவும் ஈடுபட்டு நஞ்சியரிடத்திலே பல பல அர்த்தங்களை கற்றுக்கொண்டு, மிகச் சிறந்த முறையிலே சிறந்த சிஷ்யராக இருந்தார். பிற்பாடு நஞ்சியராலே அங்கீகரிக்கப்பட்டு, அவரே அடுத்த ஆச்சாரியனாக எழுந்தருளி இருந்தார் என்று நாம் பார்க்கலாம். அவருடைய வைபவத்துல பார்த்தோம்னா, பல ஆத்ம குணங்கள் அவரிடத்துல பூர்த்தியா இருந்தது. ஒரு யாராவது நம்மை நிந்தித்தா இப்ப பார்த்தோமே, நிந்தித்தா கூட அதை நன்றாக ஒரு மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்வது. இது போன்ற ஆத்ம குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமா நம்பிள்ள இடத்துல இருந்தது என்பதை பார்க்கிறோம். அவருடைய ஞான பூர்த்தியை பார்த்தாலும், அவருடைய வியாக்கியானத்தில பார்த்தா திருக்குறள் மேற்கோள் காட்டுவார். நன்னூல் மேற்கோள் காட்டுவார். தொல்காப்பியம் மேற்காட்டுவார். கம்பராமாயணம் இருக்கும். அப்ப தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் முழுக்க அவருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல சம்ஸ்கிருதத்திலையும் பார்த்தா விஷ்ணு புராணத்திலேருந்து இருக்கும் மேற்கோள். ஸ்ரீராமாயணத்திலேருந்து இருக்கும். மகாபாரதத்திலேருந்து இருக்கும். புராணங்கள்லேருந்து இருக்கும். அப்ப எல்லா இடத்துலயும் அவருக்கு நல்ல உயர்ந்த ஞானம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த ஞானம் அதுவும் வறண்ட ஞானம் இல்லாமல், ஞானமா இல்லாமல் பகவத் விஷய பக்தியாக அது நன்றாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல ஞானம், நல்ல பக்தியோட அவர் விளங்கி இருந்தார். அவருடைய வைபவங்கள் சிலவற்றை பார்ப்போம். இப்ப இதுவரைக்கும் சம்பாதம் பார்த்தோம். அவருடைய வைபவங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். பெரிய பெருமாளுடைய திருவடி பார்ப்பத்துல வெளியில காயத்ரி மண்டபத்துக்கும் வெளியில, அதாவது 2ஆம் திருச்சுற்று, திருவரங்கம் பெரிய கோயில் 2ஆம் முதல்ல இருக்கிறது திருவண்ணாழி திருச்சுற்று. அடுத்தது இருக்கக்கூடிய 2ஆம் திருச்சுற்று. அந்த 2ஆம் திருச்சுற்று அதாவது விஸ்வக்சேன சந்நிதி இருக்கு. இந்த விஸ்வக்சேன சந்நிதிக்கு முன்னாடி ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த 4 கால் மண்டபத்துல பெருமாளுடைய திருவடி பார்শ্বத்துல நஞ்சியர் அங்கே பெருமாளுடைய திருவடியை சேவிக்கிற மாதிரி உட்கார்ந்து கொண்டு அங்கே வீற்றிருந்துதான் காலக்ஷேபத்தை தினமும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அதனால்தான் நம்ம இப்போ திருவரங்கம் பெரிய கோயில்ல மட்டும் ஆரியபடால் வாசலுக்கு உள்ள போய் அங்கே துவஜஸ்தம்பம் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது நாழிகேட்டான் வாசல். அந்த நாழிகேட்டான் வாசலுக்கு உள்ள போன அப்புறம் வலது பக்கம் போய் அங்கே தண்டா சமர்ப்பிப்போம். எதுக்குன்னா அந்த இடத்துல இருந்து சேவிச்சாதான் நம்பிள்ளை காலக்ஷேபம் பண்ண இடம் தெரியும். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்பொழுதுமே நாழிகேட்டான் வாசல்னு சொல்லக்கூடிய அந்த வாசலுக்குள்ள போகணும். ஏன்னா அதுக்கு மேல அப்படியே உள்ள போய் படியேறுனா சந்தன மண்டபம், அப்புறம் காயத்ரி மண்டபம், அப்புறம் உள்ள பெரிய பெருமாள். ஆனா அந்த நாழிகேட்டான் வாசலுக்கு உள்ள போய் வலது பக்கம் போய் தண்டா சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையில எப்படி போகணுமோ அவரவர்கள் எந்த வரிசையில போகணுமோ அப்படி போய்க்கணும். இது ஒரு பெரியவர்கள் ஒரு வழக்கமா வைத்திருப்பார்கள். அங்கே போய் அப்படி தண்டா சமர்ப்பிச்சு தான் வரணும். எதுக்காகனா அங்கேதான் அவர் வீட்டிலிருந்து காலக்ஷேபம் சாதிப்பார். அப்ப காலக்ஷேபம் சாதிக்கும் பொழுது பெரிய பெருமாளுக்கு திடீர்னு ஆசை ஏற்பட்டுடுமா. இவர் சொல்றது என்ன கேட்டுன்னு தானே இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிறது போல ஒலி மாசெல்லாம் அப்ப கிடையாது. இப்ப நிறைய ஒலி மாசு இருக்கு. இங்க பேசினா பக்கத்துல அங்கேயே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு நடுவுல பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு ஒலி வருது. இங்க பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ஒலி எழும்புறது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பேசுறவங்கிறது இங்கேயே சில சமயம் கேட்க மாட்டேங்குது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒரு கோயில்ல ஒரு அர்ச்சகர் ஒரு அர்ச்சனை பண்றார், ஒரு திருவாராதனம் பண்றாருன்னா வெளியில வரைக்கும் கேட்கணும். அது அந்த ஸ்லோகங்களோ மந்திரங்களோ அது போல
ஒரு வேத விண்ணப்பம்னா வெளியில வரைக்கும் கேட்கும். அவ்வளவு நிசப்தமா இருக்கும். பேசுறதுக்கு எதுவும் வாய்ப்பே இல்ல. வேற எந்த சத்தமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நம்பிள்ளை அங்கே உட்கார்ந்து வீற்றிருந்து காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருந்தால், அதை பெரிய பெருமாள் நன்றாக அழகாக திருச்செவி சாய்த்துக் கொண்டே அப்படியே சயனத்திலே எழுந்தருளி இருப்பார். ஆனா அவருக்கு திடீர்னு தோணுமா, சரி நாம எட்டி தான் பார்க்கலாமே! என்னடா நடக்கிறது? எப்படி நம்பிள்ளையுடைய முக பாவனை எல்லாம் எப்படி இருக்கு? அவர் எப்படி இத அழகாக தன்னுடைய திருக்கைகள்லாம் இப்படி அசைச்சு அசைச்சு பேசுறோம்னா கொஞ்சம் கைய கால அசைக்க மாட்டோமா? அதேபோல அவர் எப்படி தன்னுடைய திருக்கைகள அசைச்சு இத சொல்றார்? அவர் எப்படி அனுபவிக்கிறார்? அவருக்கு ஒரு கண்ல ஜலம் வருதா? இதெல்லாம் எம்பெருமானுக்கு பார்க்கணும்னு ஆசை. அதனால திடீர்னு எழுந்துப்பானாம் அங்கேருந்து. அப்ப அங்க திருவிளக்கு பிச்சன்னு ஒருத்தர் இருப்பார். கைய விளக்க பிடிச்சுண்டு எப்பொழுதும் பெருமாள் பக்கத்திலேயே ஒரு அடியவர் இருப்பார். இப்பதான் இவ்வளவு மின்சார விளக்குலாம். அப்பலாம் ஒருத்தர் யாராவது கை விளக்கு இல்ல விளக்க ஏத்தி வச்சிருப்பா. இருந்தாலும் ஒருத்தர் கை விளக்க பிடிச்சுட்டு அங்க நின்னுட்டு இருப்பார். அவர் வந்து ரொம்ப அத்தாணி சேவகம் அவர்லாம். பெரிய பெருமாள் பக்கத்திலேயே இருந்து பண்ணக்கூடிய அந்த கைங்கரி. அவர் என்ன பண்ணுவாராம், பெரிய பெருமாள் வந்தாருன்னா அப்படியே முட்டியால தள்ளி விட்டுடுவாராம் உள்ள. "நீ போய் படுத்துக்கோ. இப்படிதான் வெளியில வரக்கூடாது. அர்ச்சா சமாதியெல்லாம் குலைத்துக் கொண்டு வரக்கூடாது" அப்படின்னு சொல்லி, அப்படி உள்ளே தள்ளி விடுவார். அப்படி அந்த பெரிய பெருமாளுக்கு எம்பெருமான் பெரிய பெருமாளுக்கு இந்த நம்பிள்ளையுடைய காலக்ஷேபத்தில அவ்வளவு ஈடுபாடு. அவர் சொல்லக்கூடியது அவ்வளவு ரசித்து ரசித்து கேட்பார்ன்னு சொல்லுவார்கள். அதுக்கு மேல நம்பிள்ளை கோஷ்டியோ, நம்பிள்ளை காலக்ஷேபமோ, நம்பெருமாள் புறப்பாடான்னு சொல்லும் அளவுக்கு, நம்பெருமாள் புறப்பாடுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ, அத்தன கூட்டம் நம்பிள்ளையுடைய காலக்ஷேபத்துக்கு வரும். இப்பவும் பார்க்கலாம். நம்பெருமாள் புறப்பாடுன்னா, கூடவே அத்தியாபகர்கள் வருகிறார், சேவித்துக் கொண்டு வருகிறார்கள், வேத பாராயணக்காரர்கள் வருகிறார்கள், வாத்தியம் வாசிப்பவர்கள் வருவார்கள். அது தவிர எத்தனையோ அடியார்கள், கூடவே வரக்கூடியவர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள், இன்னும் அதிகமா ஸ்திரீகள், அதுக்கு மேலே யாத்ரீகர்கள், இப்படி பல பேர் உள்ளூர் வாசிகள், வெளியூர் வாசிகள்னு பலவிதமான பேர்கள் கூடவே வருவா. ஒரு நம்பெருமாள் புறப்பாடுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 400 பேர், 300 பேராவது இருப்பா. அதேபோல நம்பிள்ளை கோஷ்டி, காலக்ஷேப கோஷ்டின்னா, அத்தனை பேர் அங்கே காலக்ஷேபம் கேட்கறதிலே ஈடுபட்டு இருப்பார்கள் என்று அவ்வளவு அழகாக தன்னுடைய இந்த காலக்ஷேபங்களாலே அனைவரையும் ஈர்த்து பெருமாளிடத்திலேயும், ஆச்சாரியனிடத்திலேயும், பகவானிடத்திலேயும், பாகவதர்களிடத்திலேயும் அந்த பக்தி பெருகும்படிக்கு பண்ணக்கூடியவர் அப்படின்னு நம்பிள்ளைக்கு ரொம்ப பெருமையா சொல்லுவார்கள். அவருடைய ஆச்சரியமான சில வைபவங்கள். அதாவது இவ்வளவு பிரசித்தி பெற்று இருந்தார். எல்லாரும் காலக்ஷேபத்துக்கு வந்து அன்வயித்து, அப்படி இருந்ததுனாலே, ஒரு சில உள்ளூர்ல இருந்த பெரியோர்களுக்கு நம்பிள்ளையை கண்டால் பிடிக்காமல் இருந்தது. இது என்ன இது? இவர் ஏதோ பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கார். இங்க காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். ஆனா எல்லாரும் அவர் பின்னாடியே போயிட்டு இருக்காளே! நம்ம யாரும் இவ்வளவு மதிக்க மாட்டேங்கிறாளே! நமக்கு யாரும் இவ்வளவு மரியாதை குடுக்க மாட்டேங்கிறாளே! அப்படின்னு ஒரு எண்ணம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த காலத்துல மட்டும் இல்ல. அந்த காலத்திலேயே சில சமயங்கள் அப்படி இருந்திருக்கு. அந்த காலங்கள்ல ஒரு சமயத்துல நல்ல உபதேசங்கள் கேட்டா திருந்திடுவார்கள் அவர்கள். இந்த காலத்துல அது திருந்துறதுங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. நான் பண்றதே தான் பண்ணுவேன். அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் பல இடங்கள்ல காணப்படுறது. எப்படி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி சில பேருக்கு அங்க அவருடைய பெருமையைக் கண்டு பொறாமை இருந்தது. அதிலே இந்த கந்தாடை தோழப்பர் என்பவர் முதலியாண்டான் திருவம்சத்திலே வந்தவர். அவர் ஒருத்தர். அதேபோல பட்டர் திருவம்சத்திலே இவர்கள் 2 பேர் தான் அங்க பிரதானமா இருக்கக்கூடியவர்கள். திருவரங்கம் பெரிய கோயில்ல பட்டர் வம்சத்தவர்களும், முதலியாண்டான் திருவம்சத்தவர்களும் முக்கியமான கைங்கரியங்கள் இருக்கும். அதைத் தவிர இன்னும் சில பேர் இருந்தார்கள். சில முக்கியமானவர்கள் இருந்தார்கள். ஆனா பிரதானமா இவர்களுக்கு நிறைய கைங்கரியங்கள்லாம் ஏற்பட்டிருந்தன. அதிலே இந்த பட்டர் திருவம்சத்திலே வந்தவர் நடுவில் திருவிதி பிள்ளை பட்டர் என்று ஒருத்தர். இவர்கள் 2 பேருக்கும் நம்பிள்ளையை கண்டா அவ்வளவு பிடிக்கல. அதுல கந்தாழி தோழப்பர் என்ன பண்றார், ஒரு தடவை நம்பிள்ளை எ பெருமாளுக்கு, பெரிய பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண வரும்பொழுது, திரை போட்டு இருந்திருக்கிறார்கள். அந்த சமயத்துல இப்படி திரைக்குள்ளலாம் வரக்கூடாது. இல்ல நேரம் ஆயிடுத்து. வெளியில போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுடுறாரு. நம்பிள்ளைய பார்த்து கந்தாடை தோழப்பர். அதை கேட்டு நம்பிள்ளை ஒண்ணுமே சொல்லல. அடியேன் க்ஷமிக்கணும்னு சொல்லி அப்படியே புறப்பட்டுடுறாரு. அவர் தன்னுடைய திருமாளிகைக்கு போயிடுறார் நம்பிள்ளை. இவர் தோழப்பர் தன்னுடைய கைங்கரியத்தெல்லாம் முடிச்சுட்டு சாயந்திரமா தன்னுடைய திருமாளிகைக்கு போறார். அங்க போனா இவருடைய தேவிகள், தர்மபத்தினியார். அவர் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டார். ஏதாவது ஊர்ல நடந்தா எல்லாரும் தெரிய வந்துருமே. அவருக்கு விஷயம் வந்துடுத்து. இத போல தோழப்பர் அவரை இத போல கடும் வார்த்தைகளாலே நிந்தித்து விட்டார்.
விரட்டி விட்டார் அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. அந்த சோழப்பருடைய தேவியார் இவரை பார்த்து இப்படி பண்ணிட்டீராமே, இதெல்லாம் நியாயமா நீர் பண்றது? எவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரி நம்பிள்ளை. திருவரங்கம் பெரிய கோயிலையே இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் உஜ்ஜீவனம் அடையும்படி பண்ணி கொண்டிருக்கேன். அவரை போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்க, இவர் கொஞ்சம் கொஞ்சமா உரைக்கிறது. ஐயோ நாம் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு அவரை கேட்க, இப்பவே போய் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இவரும் சரி நாம் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு புறப்படுறார். தன்னுடைய திருமாளியை திறந்து வர, அப்போ கொஞ்சம் இருட்ட தொடங்கிடுது. அங்க பார்த்தா யாரோ வாசல்ல உட்கார்ந்து இருக்கா, முக்காடு போட்டுட்டு. யார் இது அங்க இருக்கிறது அப்படின்னு கேட்க, அடியேன் கலிகன்றி தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு நம்பிள்ளை அங்க வந்து நிக்கிறார். இவருக்கு ஆச்சரியம். என்ன ஆத்துக்கே தேடி வந்துட்டீரா? என்ன ஏதாவது சத்தம் போட்டுட்டு போலான்னு வந்திருக்கீரா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அடியேன் தேவரீர் முதலியாண்டானுடைய திருவம்சத்தவர். தேவரீருடைய திருவுள்ளம் இப்படி கண்டி போகும்படிக்கு நான் நடந்து கொண்டேனே. அதனால அடியனுடைய அபச்சாரத்தை தேவரின் மன்னித்தருள வேணும் அப்படின்னு அவர் பிரார்த்தித்து கீழே விழறார், சேவிக்கிறார். உடனே இவர் பதவதச்சு போயிட்டார். இப்படி ஒருத்தர் இருப்பாரா? அவர் தப்பே பண்ணல, நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். அவர் வந்து நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரே. அப்ப இவர் தான் உத்தமமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். இவரை போல ஒரு ஆச்சாரியர் உலகத்திலே இருக்க முடியாது. இவர் லோகத்துக்கே ஆச்சாரியர். அதனால எனக்கும் இவர் தான் இனிமே ஆச்சாரியர் அப்படின்னு அந்த நம்பிள்ளையே அவர் தனக்கு உத்தேசியராக கொண்டார் என்று அந்த சரித்திரத்தின் மூலமாக பார்க்கலாம். அப்படி இந்த லோகாச்சாரியர் அந்த திருநாமமே கந்தாடை தோழப்பர் அவருக்கு கொடுத்த திருநாமம். அவருடைய பெருமையை பார்த்து, ஏன்னா ஆச்சாரியன் என்றால் எப்படி இருக்கணும்னா சிறந்த ஆத்ம குணங்கள் பூர்த்தியாக இருக்க வேணும். யாரிடத்திலையும் கோபப்படக்கூடாது, யாரிடத்திலையும் பொறாமை கொள்ளக்கூடாது, பொருள்களிலே ஆசை அதிகமாக வைக்கக்கூடாது, காமத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடாது, மற்ற உபயாந்திரங்கள் அவற்றிலே கண் வைக்கக்கூடாது, அகங்கார மமகாரங்கள் கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரண புருஷராக திகழ்ந்தவர் நம்பிள்ளை. அதனால்தான் அவருக்கு லோகாச்சாரியர், ஜெகதாச்சாரியர். இப்ப எப்படி எம்பெருமானாருக்கு ஜெகதாச்சாரியர்னு திருநாமம் இருக்கோ, அதே போல இவருக்கு லோகாச்சாரியர் என்ற திருநாமம் ஏற்பட்டது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இது மிகவும் ஒரு ஆச்சரியமான வைபவம். அதுக்கு பிறகு இந்த நடுவில் திருவிதி பிள்ளை பட்டர், இவருக்கும் நம்பிள்ளை இடத்துல கொஞ்சம் வெறுப்பு இருந்தது. என்ன இவர் இவ்வளவு பிரசித்தமா இருக்காரு, இப்படி எல்லாரும் இவரையே வந்து சுத்தி சுத்தி வந்து கொண்டு ஏதோ அர்த்தங்களை கேட்டுட்டு அவரையே சேவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனா அவர் இவரளவுக்கு அவசாரப்படவில்லை. ஒரு தடவை அவர் ராஜசபையில கொஞ்சம் மரியாதையோட இருந்திருக்கார். ராஜசபைக்கு போயிட்டு இருக்கார் ராஜாவை பார்க்கறதுக்காக. இப்போ இவருடைய சிஷ்யர், நம்பிள்ளையோடைய சிஷ்யர் பெண்பழகராம் பெருமாள் ஜீயர், அவரை எதிரிலே சந்திக்கிறார். நடுவில் திருவிதி பிள்ளை பட்டர் சந்தித்து, நான் ராஜாவை பார்க்க போறேன், நீரு வரீரா அப்படிங்கிறார். இவர் சொல்ற, நான் வந்து என்ன பண்ண போறேன், நானும் ஒரு சன்னியாசி, பின்பழகரம் பெருமாள் ஜீயர், நானும் ஒரு சன்னியாசி, நான் வந்து என்ன பண்ண போறேன் என்று கேட்க, இல்ல இல்ல நீர் வாரும், அவர் உண்மை சேவிச்சா அவருக்கு நல்லது, ஏதோ ஒண்ணு சொல்லி கூட்டுன்னு போறார். அங்க கூட்டுன்னு போகும்பொழுது அந்த ராஜா கொஞ்சம் நல்ல ஞானம் உள்ள ராஜா, இல்ல சம்பிரதாய அர்த்தம் சாஸ்திரங்களிலே கொஞ்சம் நல்ல ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் கேட்கிறான், ஒரு சரித்திரத்தை எடுத்து, ஸ்ரீ ராமாவதாரத்திலே பெருமாள் தன்னுடைய பரத்வத்தையே காட்டப் போறதில்லை என்று சொன்னார். ஆனா ஜட்டாயுவை மட்டும் பார்த்து கச்சலோகான் அனுத்தமான் என்று சொல்லி, இந்த உயர்ந்ததான லோகத்துக்கு நீர் செல்வீராக அப்படின்னு ஜட்டாயு மகாராஜரை எப்படி இவரால் மோட்சத்துக்கு அனுப்ப முடிஞ்சது? தன்னுடைய பரத்வத்தையே காட்டாம இருக்கக்கூடியவன் எப்படி இங்கே மோட்சத்தை கொடுக்கிறான்? மோட்சங்கிறது பரத்வத்துடைய அடையாளம் தானே. மோட்சம் கொடுக்குறாருன்னா அப்ப அவரிடத்துல எல்லா மேன்மைகளும் இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அந்த நிலையை எப்படி எம்பெருமான் காட்டுகிறான் என்று அந்த ராஜா இவரிடத்துல கேட்கிறார், நடுவில் திருவிதி பிள்ளை பட்டரிடத்துல. நடுவில் திருவிதி பிள்ளை பட்டருக்கு ரொம்ப அதிர்ச்சியா எடுத்தீங்கன்னா, இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அவன் தன்னுடைய பெருமாள் என்கிற வைபவம், ஸ்ரீமன் நாராயணன் என்கிற வைபவத்தினாலே அங்க அவர் ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுத்தாருன்னு சொன்னா அது சுலபமா ஒத்துடலாம். ஆனா அங்க என்ன உதைக்கும்? இவன் ராமன் என்பவன் மனிதனாகவே வாழ்ந்து காட்டுகிறான்ங்கிறதுல அப்ப அது சரி வராது. அப்ப என்ன பண்றது என்று நடுவில் திருவிதி பிள்ளை பட்டரிடத்தை கேட்க, இந்த ராஜாவானவன் கேட்க, உடனே பட்டர் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. சுத்தி முத்தி பாக்குறார். நல்லவேளை அதுக்குள்ள இந்த ராஜாவை யாரோ கூட்டு போயிடுறா, ராஜ காரியம் இருக்கு, இது முக்கியமான விஷயம் வாரும் அப்படின்னு கூட்டு போயிடுறா. அப்ப இவர் கேட்கிறார், இந்த நடுவில் திருவிதி பிள்ளை பட்டர்
பின்புலகராம் பெருமாள்ஜியரை பார்த்து கேட்கிறார், நீர் நம்பிள்ளை இடத்துல நிறைய காலக்ஷேபம் கேட்டிருக்கு, நம்பிள்ளை இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவார்? எப்படி ராமன் பரத்வத்தை காட்டாம எப்படி மோட்சத்துக்கு அனுப்பிச்சான் அப்படின்னு கேட்க, அதுக்கு பின்புலகராம் பெருமாள்ஜியர் சொன்னாராம், எங்கள் சுவாமி சொல்லியிருக்கார், நம்பிள்ளை சொல்லியிருக்கார், சத்தியேன லோகான் ஜெயதி ராகவக என்று அதே ஸ்ரீராமாயணத்தே இருக்கு. அவன் சத்தியத்தாலே தன்னுடைய சத்தியத்தை பரிபாலனம் பண்ணின அந்த குணத்தினாலே எல்லா லோகங்களையும் ஜெயித்திருக்கான். எல்லா லோகங்களும் பரமபதத்தை ஜெயிச்சிருக்கான். அப்ப அந்த மகாத்மியத்தினாலே அவன் பரமபதத்துக்கு இவரை அனுப்பினான். ஏன்னா அவ்வளவு சத்தியத்தை பேசி அந்த உண்மை நிலையிலே எழுந்தருளி இருந்தவர் பெருமாள். அப்படின்னா அந்த சக்தியினால அனுப்பிச்சாரே தவிர பரத்துவத்தினாலே அவன் அனுப்பல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இவன் புரிஞ்சு எடுத்து நடுவில் திரு பிள்ளைப்பட்டிருக்கு. அவருடனே அந்த ராஜா காரியத்தை முடிச்சுட்டு வர்றார். வந்த உடனே அதான் சத்தியேன லோகான் ஜெயதி ராகவக அப்படின்னு இருக்கே, பிரமாணமே இருக்கே அப்படின்னு சொல்றார். அந்த ராஜாவும் நல்ல கெட்டிக்காரன், அவனும் புரிஞ்சுட்டான். ஆமா இது இருக்கே, இது தெரியாம போயிடுச்சு, எனக்கு இது யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப திருப்தி. இவ்வளவு சுலபமா இந்த பெரிய குழப்பத்தை தீர்த்துட்டீரே அப்படின்னு சொல்லி நிறைய தனங்களை கொடுக்கிறான். வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாத்தையும் கொடுக்குறான். அதையெல்லாம் எடுத்துக்கிறார் நடுவில் திரு பிள்ளைப்பட்டர். அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இது நம்பிள்ளையுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு கிடைச்ச பரிசு. இது அவருடைய வைபவத்தெல்லாம் நாம் அறியாமலே இருந்துட்டோம், இத்தனை காலம் பொழுதை போக்கிட்டோம். அதனால உடனே இப்பொழுது நாம் நம்பிள்ளை இடத்துல போகலாம் என்று பின்புலகராம் பெருமாள் ஜீரையும் அழைத்துக் கொண்டு நேரே நம்பிள்ளை இடத்துல போய் அத்தனை செல்வத்தையும் அவரிடத்தை சமர்ப்பிக்கிறான். நடுவில் திரு பிள்ளைப்பட்டர் சமர்ப்பித்து, இதை தேவரீர் தான் வைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் தேவரீருடைய வாக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லி அவர் இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சொல்லிவிடுகிறார். அப்படி அந்த நடுவில் திரு பிள்ளைப்பட்டரும் இவருடைய பெருமையை உணர்ந்து இவரிடத்திலே சிஷ்யர் ஆகிறார் என்று நாம் பார்க்கலாம். நம்பிள்ளை இடத்திலே பலரும் பல சமயங்களிலே பல சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுகிறார்கள். அதுக்கு தவிர சில சில சரித்திரங்களும் நடந்திருக்கு, அதையும் இப்பொழுது கடைசியாக பார்க்கலாம். ஒரு தடவை நம்பிள்ளை தன்னுடைய சிஷ்யர்களோட திருவள்ளரை வரைக்கும் போயிட்டு திரும்பி வருகிறார். இப்போ வரும்பொழுது கொஞ்சம் நடுவுல காவேரி வந்துடுது. அப்ப பரிசில வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பரிசில நிறைய பேர் இருக்கா, நம்பிள்ளை இருக்கா, கூடவே நிறைய பேர் இருக்கா இந்த ஓடத்துல. இப்போ ஓடக்காரன் சொல்றான், பெரிய வெள்ளம் வந்துட்டு இருக்கு, யாராவது 2-3 பேர் ஒருத்தராவது இங்கேருந்து இறங்கினாதான் ஓடம் அசையாமல் நிற்கும் அப்படின்னு இவன் சொல்றான் ஓடக்காரன். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா, ஒருத்தரும் இறங்குறதுக்கு தயாரா இல்லை. அப்போ ஒரு அம்மையார் மட்டும், சரி நம்பிள்ளை இருக்காரு படகுல, அவரை காப்பாற்றணும், அதுக்காக நான் குதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சிடுறான். குதிச்ச பிறகு எப்படியோ படகு கரைக்கு வந்து சேர்ந்துடுறது. கரைக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த அம்மாவுடைய குரல் கேட்கறது, அந்த அம்மையாருடைய குரல் கேட்கறது, சுவாமி சுவாமின்னு கேட்கறது. எல்லாம் திரும்பி பார்த்தா அவள் அங்கே ஒரு மேட்டில நின்றுட்டு இருக்கா. அப்புறம் இந்த ஓடக்காரன் போய் அவளை கூப்பிட்டு வந்துடுறான். அவளை கேட்கறா, எப்படி நீ தப்பிச்ச, இந்த மாதிரி வெள்ளத்துல போய் குதிச்சியே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவள் சொல்றா, நான் நம்பிள்ளை திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம் சொல்லிட்டு இருந்தேன், அந்த நம்பிள்ளையே ஒரு மேடாக வந்துட்டார் எனக்கு, அவர் மூலமா தான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு விசுவாசம். அப்படி அவர் அந்த இடத்துல அப்படி சொல்ல, அதுக்கு நம்பிள்ளை சொல்ற, உமக்கு நம்பிக்கை அதுவே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்படி அவர் ஆச்சாரியனிடத்திலே எவ்வளவு விசுவாசத்தோட இருக்க வேண்டும் என்று அந்த அம்மையார் காண்பிக்க அதை அங்கீகரிக்கிறார் நம்பிள்ளை. அதே போல ஒரு சமயம் நம்பிள்ளையுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகத்துல ஒரு அம்மையார் வசித்து வருகிறார். நம்பிள்ளையுடைய திருமாளிகையானது ரொம்ப சின்னதா இருக்கு, காலக்ஷேபம் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நிறைய பேர் வந்தா உட்கார முடியல. இப்போ சில பேர் சொல்றா, அந்த அம்மையார் பக்கத்துல இருக்கா, அவளுக்கு குழந்தைகள்லாம் இல்லை, அவளிடத்துல கேட்கலாமே, அவள் இந்த இடத்த கொடுத்துட்டா நமக்கு பெரிய திருமாளிகை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளையும் கூட்டி கேட்கிறார். அப்போ அவள் சொல்லுகிறாள், எனக்கு ஒன்றும் குறையில்லை, எனக்கு இது சொந்தம் கிடையாது, பந்தமும் கிடையாது, ஏதோ தேவரீருக்கே சமர்ப்பிச்சிடுறேன். ஆனா தேவரி அடியனுக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்துடணும், அதை கொண்டு போய் நான் அங்க வாங்கி அங்க பெரிய இடமும் வாங்கிக்கிறேன், இங்க இதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றார். உடனே நம்பிள்ளையும் சொல்றார், இவருக்கு இந்த மாதத்திலே, இந்த வருஷத்திலே, இந்த திதியிலே திருக்கலிகன்றிய தாசனான நான் பரமதத்தை ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கிறார். அவளும் அதை கேட்டு அந்த ஓலையை வாங்கிக்கிறார், அந்த அந்த அம்மையாரும்.
வாங்கிட்டு தன்னுடைய இடத்துக்கு போறா. 3வது நாள் அவள் அங்கிருந்து திருநாட்டுக்கு எழுந்தருளி விடுகிறாள். அப்படி அந்த நம்பிள்ளையுடைய வைபவம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். இன்னொரு சரித்திரம் காட்டுறார். நீ கொஞ்சம் நேரம் அதிகமா இருக்கு. நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரொம்ப அழகான சரித்திரங்கள். இன்னொரு சரித்திரம் காட்டுறார். ஒரு நம்பிள்ளைக்கு 2 தேவிகள் இருந்திருக்காங்க. இந்த காலத்துல இதை போல நிறைய சமயங்கள்ல பார்க்கிறோம். ஒரே புருஷர் 2 தர்ம பத்னிகளை ஆஹ் கல்யாணம் பண்ணி கொண்டிருப்பார். அப்படி இருப்பார்கள். அப்படி இங்க நம்பிள்ளைக்கு 2 தேவிகள் இருந்தார். அதிலே அவர் நம்பிள்ளை ஒரு தடவை கேட்கிறார் தன்னுடைய தேவிமார்களை பார்த்து, நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்க, அதுக்கு பெரிய தேவிகள் சொல்றார், நான் நம்பிள்ளையை எம்பெருமானுடைய திருவதாரம், எனக்கு ஆச்சாரியன் என்று நான் கொண்டிருக்கிறேன் என்று அவரை பார்த்தே சொல்றார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ நன்றாக பாகவத கதியாராதன கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதே கேள்வியை தன்னுடைய இளைய தேவிகள் அவரை பார்த்து கேட்கிறார். அடியனை எப்படி நினைச்சிருக்கீர் அப்படின்னு கேட்க, அவள் சொல்றா, தேவரீர் அடியன் பர்த்தாவாக நினைத்திருக்கிறேன், கணவனாக நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே அப்போ அவர் சொல்றார், சரி நீ என்ன பண்ணு, அடியாருடைய சேஷ பிரசாதம் வரும், அதை வாங்கி தினமும் சாப்பிட்டே இரு. அப்பதான் உனக்கு இந்த ஆச்சாரிய பிரதிபத்தி ஏற்படும். என்னை வெறும்னா கணவனா பார்க்கறது பிரயோஜனம் இல்லை. உடைய குடும்பத்திலேயே மனைவி கணவன் இப்படின்னு வெறும்னு அதை மட்டும் பார்க்கறது உத்தேசம் இல்லை. அடியார்கள் பாகவதர்கள் அப்படிங்கிற அந்த உத்தேசத்தோட தான் நம்ம அந்த எண்ணத்தோட தான் நாம் பார்க்கணும். அப்படி அவர் தன்னுடைய இளைய தேவிகளுக்கு, நீ இனிமே அடியார்களுடைய பிரசாதத்தை சேஷ பிரசாதத்தை சாப்பிடு, உனக்கும் இந்த உயர்ந்த எண்ணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவருடைய தேவிகளிடத்தை கொடுக்கிறார் என்று காட்டுறார். அதுக்கு மேல இன்னொரு சரித்திரம் காட்டுறார். ஒரு சில சரித்திரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாண்டிய நாட்டிலிருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வருகிறார்கள். அவர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய சாரத்தை சாதிக்க வேண்டும் என்று கேட்க, அப்பொழுது நம்பிள்ளை சொல்ற, கடற்கரையை நினைத்திருங்கோள் அப்படிங்கிறார். கடற்கரையை நினைத்திருக்கோம்னா இதுல என்ன நினைக்கிறது, கடற்கரையை நினைக்கிறதுன்னா அதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். பெருமாள் அந்த கடற்கரையில இருந்து கொண்டுதானே சரணாகதி பண்ணினார். தானும் சரணாகதி பண்ணினார். அதே போல விபீஷன் ஆழ்வானும் அந்த கடற்கரையில வைத்துதான் பெருமாளிடத்தை சரணாகதி பண்ணினான். பெருமாள் சரணாகதி பண்ணும் பொழுது தீர்த்தமாடி நல்ல அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி சரணாகதி பண்றார். அதே விபீஷணன் சரணாகதி பண்ணும் பொழுது ஒரு கடல்ல ஒரு முக்கு கூட போடல, அப்படியே வந்து சரணாகதி பண்றான். இப்ப இது என்ன, இதுல ஒண்ணுமே நம்ம புரியலையே. அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு நாம சரணாகதி பண்ணணுமா, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம பண்ணணுமான்னா, அதிகாரிகள் நியத்தர்களாக இருப்பவர்கள் அந்த அனுஷ்டானத்தோடய பண்ண அமையும். அதிகாரம் இல்லாதவர்கள், அனுஷ்டானம் இல்லாதவர்கள் அப்படியே பண்ண அமையும். அனுஷ்டானம் இல்லாதவர்கள் அனுஷ்டானத்தை சம்பாதிச்சுதான் சரணாகதி பண்ணணும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அப்ப சரணாகதிக்கு ஒரு குற்றம் வந்துடும். எல்லாம் இருக்கிறவர் தான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இல்ல நல்ல அதிகாரிகளா இருப்பவர்கள் தங்களுடைய அனுஷ்டானத்தெல்லாம் குலைச்சுண்டு அப்ப சரணாகதி பண்ணணும் அப்படி சொன்னா அப்பவும் அது தோஷம் வந்துடும். இருக்கிறவங்களுடைய நல்லதையும் கெடுக்கிறது அப்படின்னு வந்துடும். ஆனா ரெண்டுமே தேவையில்லை. அனுஷ்டானத்துல இருப்பவர்கள் அனுஷ்டானத்தோட சரணாகதி பண்ணலாம். அனுஷ்டானத்துல இல்லாதவர்கள் அனுஷ்டானம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அப்படியே சரணாகதி பண்ணலாம். இப்ப இதுல என்ன தெரியுது, இவனுடைய அனுஷ்டானமும் இவனுடைய அனனுஷ்டானமும் பேற்றுக்கு காரணம் இல்லை, பகவானுடைய கிருப்பையே பேற்றுக்கு காரணம் என்பது தெரிகிறது. இது இந்த சரித்திரத்திலே நம்பிள்ளையால சொல்லப்படுறது. இதே போல இதர தேவதாந்தரங்களை வணங்குவதை பற்றி ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். தேவரீர் கூட இப்போ யாகியங்கள்னா நம்ம பண்றது பெருசா என்ன யாகியம், சந்தியாவந்தனம் பண்றோம்னு வச்சுக்கலாம். சந்தியாவந்தனத்துல கூட வருணாய நமக, சூரியனை சொல்றோம், மித்ரஸ்ய தஷினி திருதா அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு தேவதைகள்லாம் வருது. சந்தியாவந்தனத்துல மட்டும் மற்ற தேவதைகளை சொல்லுகிறீர், வணங்குகிறீர். ஆனா மற்ற தேவதைகளுடைய கோயிலுக்கு போய் வணங்குறது இல்லையே என்று கேட்க, அதுக்கு நம்பிள்ளை ரொம்ப அழகான நியாயமான ஒரு விளக்கத்தை சொல்றார். தேவதாந்தரங்களுக்கு தனி கோயில்கள் இருக்கும் பொழுது அவைகளை எப்படி பிரதிஷ்டை பண்ணிக்கிறார்களோ தனி தெய்வங்களாக பிரதிஷ்டை பண்றார். அப்ப நம்ம போய் அவர்களை சேவிக்க முடியாது.
ஆனா வேதத்திலே இருக்கக்கூடிய வாக்கியங்களிலே தேவதாந்திரங்கள் கொண்டாடப்பட்டா அந்த வேத வாக்கியங்களுக்கெல்லாம் யார் நோக்கம்? பகவான் தான் நோக்கம். எல்லா வாக்கியமும் பகவானை தான் சொல்லுகிறது. நேர சொல்லும் இல்ல இப்படி மற்ற தேவதைகள் மூலமாக சொல்லும். அப்படி இருக்கிறதுனாலே வேதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது அது பகவானுக்கு தான் போய் சேரும். ஆனா கோயில்களிலே போய் நாம் தேவதாந்திரங்களை வழிபட்டோம் என்றால் அது அவர்களுக்கே சேரும். அதனால் நாம் அதை பண்ணுவதில்லை என்று எடுத்து காட்டுகிறார். அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்றார். இப்ப நமக்கு அக்னி வேணும்னா ஒரு யாகம் பண்ணணும். யாகம் பண்றதுக்கு அக்னி வேணும். அக்னி எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம எங்க போய் எடுக்கிறோம்? மடப்பள்ளியில போய் எடுக்கிறோம். அதே ஸ்மசானத்திலயும் அக்னி தான் எரிஞ்சுட்டு இருக்கு. அதை போய் நம்ம எடுப்போமா? யாகத்துக்கு பண்ண மாட்டோம். அதே போலத்தான் இங்கே சொல்லி அதுக்குன்னு ஒரு நிலை இருந்தா அந்த நிலையில மட்டும் அதை வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு மேலே வேற நிலைகளில் நாம் அதை வைத்துக் கொள்ள முடியாது என்பதை எடுத்து காட்டுகிறார். இதுக்கு மேல 2, 3 சரித்திரம் காட்டுறது. ஒரு சமயம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து நம்மளிடத்துல கேட்கிறார். கொஞ்சம் மெலிந்து போயிருக்கிற போல இருக்கே என்று கேட்க, அதுக்கு நம்பிள்ளை சொல்றார். ஆத்மா ஞானம் பிறக்க பிறக்க மெலியத்தான் மெலியும். ஆத்மாவுக்கு ஞானம் பிறக்க பிறகு ஆத்மா வளரும். ஆத்மா வளர்ந்ததுன்னா சரீரம் மெலியும். இதுதான் இயல்பு. ஆத்மா வளரணும், சரீரம் மெலியணும். அதுதான் இயல்பு என்று சொல்லுகிறார். இன்னொரு தடவை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நம்பிள்ளையிடத்தை கேட்கிறார். தேவர் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறேன். ஒண்ணுமே சக்தியே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்பிள்ளை பதில் சொன்னார். நான் என்ன யுத்தமா பண்ண போறேன் போய். நான் என்ன பயில்வானாவா இருக்கணும். இப்ப உட்கார்ந்து சொல்ற காலக்ஷேபத்துக்கு இந்த சக்தி போதுமே அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தேகத்தை நல்லா பெருக்கணும். இன்னும் அத பூண் கட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளவு இயற்கையா நாம என்ன பண்ணணுமோ, நெறைய நடப்பது, நெறைய காரியங்களை பண்ணுவது, ஒரு கிணத்துலேருந்து ஜலத்தை இறைப்பது, குனிஞ்சு நிமிர்ந்து காரியங்கள் பண்ணுவது, இதெல்லாம் பண்ணினோம்னாலே ஆரோக்கியமா தான் இருக்கும். தனியா நம்ம உடம்பை பெருக்குவதுங்கிறதுக்காக நம்ம எந்த காரியமும் பண்ணக்கூடாது என்று காட்டுகிறார். இன்னொரு சமயம் நம்பிள்ளை திருமேனியில் நோவு சாத்திக் கொண்டிருக்கும் பொழுது, ரொம்ப ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மிகவும் வருத்தப்படுகிறார். அப்போ வருத்தப்படுவதை பார்த்து நம்பிள்ளை சொல்றார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும்? மிருத்யு தேவன் வரானான்னு பார்த்துட்டு இருக்கணுமே தவிர, உடம்புக்கு ஒரு கெடுதல் வந்தா கூட அதை அவன் பெருசுபடுத்தக்கூடாது. நன்மையும் தான் நினைச்சுக்கணுமே தவிர, அதை தீமை என்று நினைத்து வருந்தக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்படி இவர் திருமேனியில் நோவு சாத்தின்னு இருக்கு, இப்படியே இருக்கு கொஞ்ச நாளா. அதை பார்த்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எங்களாழ்வான் என்கிற பெரியவர் அவர் சொல்லி அனுப்புறார். நம்பிள்ளைக்கு திருமேனியில் நோவு சாத்தின்னு இருக்கார். நீங்க போய் அவருக்கு ஏதாவது ஒரு மருந்து, ஔஷதம் ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ நம்பிள்ளை அதெல்லாம் எடுத்துக்க மறுத்துடுறார். இல்ல எனக்கு எதுவும் எந்த ரக்ஷையும் வேண்டாம், எந்த காப்பும் வேண்டாம், மருந்துன்னு கூட வேண்டாம். ஒரு காப்பு கட்டுறார். ஏதோ ஒரு ரக்ஷை கயிறு கட்டுறான்னு சொல்றாரு. அது போல ரக்ஷையாக கயிறு கட்டுறான்னு சொல்லலாம். அப்ப நம்பிள்ளை சொல்ற நம்மை நாமே காப்பாற்றிக் கூடாது. நாம் மற்றவர்களையும் போய் இது போல உடம்பு விஷயமாக ரொம்ப மேல் விழுந்து காப்பாற்றக்கூடாது என்று எடுத்து சொல்லுகிறார். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொல்றார். அதாவது நமக்கு நம்மை நாமே காப்பாத்திக் கொள்ள பார்த்தோம். ஏதோ ஒரு உடம்புக்கு வருது. அப்ப நம்ம நாமே காப்பாத்திக் கொள்ள பார்க்கிறோம்னா, அப்போ எம்பெருமானுக்கு நாம் அடிமைப்பட்டவன்கிற அந்த எண்ணம் நமக்கு குறைஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். ஏன்னா, நமக்குன்னு வர வேண்டிய கர்மங்கள் அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதை நாம போக்கிக்க பார்த்தோம்னா, அப்ப எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு விரோதமா நாம் பண்றோம். நமக்கு ஒரு வியாதி வரணும்னு இருக்குது. அந்த வியாதியை நம்ம மெனக்கெட்டு மருந்து கெடுத்து போக்கிக்க பார்த்தோம்னா, அப்ப அந்த கர்மத்தை நாம அதுதான் இப்ப ஏதோ விதியை மதியால் விடுறோம் அப்படின்லாம் சொல்றாரு. அது போல நாம அதை விடுறோம்னு நினைச்சுப்போம். ஆனா, எப்படியும் அந்த கர்மத்தை நாம தான் என்னைக்காவது அனுபவிச்சாகணும். அப்ப வேற விதமா அது வந்து தாக்கும் நம்மை. அதான் அப்படி பண்ணினோம்னா, பகவானுடைய சுவாதந்திரத்திலே நாம் தலையிடுவதைப் போல ஆகிவிடும் என்று காட்டுகிறார். அப்போ உடனே எல்லாம் கேட்கிறார். சரி நமக்கு நாமே சரி பண்ணிக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு உடம்பு வந்தா அதை நம்ம சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, அப்பொழுதும் இதே குறைதான் வந்து மற்றவர்களுக்கு ஒரு வியாதி வரும்பொழுது, அதற்காக நாம் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அவர்களை காப்பாத்த பார்த்தோம்னா, அப்ப நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, எம்பெருமானுடைய ஞானத்திலேயும், சக்தியிலேயும் ஒரு விசுவாசம் இல்லாம போயிடுது. ஏன்னா அவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுக்கு சக்தி இருக்கு. அவன் காப்பாத்த மாட்டானா? தன்னுடைய அடியவன் தானே. அப்ப அவனை நாம் காப்பாத்திக்கிறோங்கிற அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா, அப்ப அவனுடைய ஞான சக்தியிலே நமக்கு குறை வந்துடுது. அந்த அந்த விசுவாசத்துல நமக்கு குறை வந்துடுது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆழமா பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக மற்றவர்கள் கஷ்டப்பட்டா, அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கட்டும். அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு அடியவரா நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை பெருமானிடத்துல பிரார்த்திக்கலாம். இவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் திரும்பி கைங்கரியம் பண்ணும்படிக்கு திரும்பவும் பண்ண வேண்டும் அப்படின்னு பெருமானிடத்துல இந்த கைங்கரியத்தை முன்னிட்டு நம்ம பிரார்த்திக்கலாமே தவிர, மத்தபடி நாம எதுவும் பண்ணக்கூடாது.
அப்படி இங்கே நாம் அதை பண்ண பார்த்தோம்னா அது ஒண்ணு அவனுடைய சுவாதந்திரத்தை தலையிடுவதை போல இருக்கும், இல்ல அவனுடைய ஞான சக்திகளை நாம் புரிந்து கொள்ளாததை போல இருக்கும் என்று நம்பிள்ளை எடுத்து விளக்குகிறார். பல ஆச்சாரிய திருவம்சங்களிலே வந்தவர்கள் எல்லாம் நம்பிள்ளை இடத்துல வந்து சிஷ்யர்களாக ஆகிறார். பட்டர் திருவம்சத்துல வந்தவர் பார்க்கிறோம். அதே போல முதலியாண்டான் திருவம்சத்துல வந்தவர், இப்படி எல்லாரும் வந்து நம்பிள்ளை இடத்துல சிஷ்யர்களாக இருக்கிறார். அதுல முக்கியமா வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, ஈவனி மாதவ பெருமாள் இவர்கள் எல்லாம் முக்கியமான சிஷ்யர்களாக இருக்கிறார்கள். நம்பிள்ளையுடைய அருளினால்தான் எல்லா திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாக்கியானங்களுமே அமைந்திருக்கு. 6000 படி மட்டும் நம்பிள்ளை காலத்துக்கு முன்னாடி பிள்ளானாலே அருளி செய்யப்பட்டது. நஞ்சியர் பண்ணின வியாக்கியானத்தை நம்பிள்ளை தான் திருப்பி ஏடுபடுத்தினார். நம்பிள்ளை சாதித்த அர்த்தங்களை தான் வடக்கு திருவதி பிள்ளை ஏடுபடுத்தி 36,000 படி ஆச்சு. நம்பிள்ளையின் ஆணையின் பேர்ல தான் பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி சாதிச்சார். நம்பிள்ளையுடைய சிஷ்யரான பெரியவாச்சான் பிள்ளையுடைய சிஷ்யரான வாதிகாசிரியரான ஜீயர் அவரும் நம்பிள்ளையோடத்துல கேட்ட அர்த்தங்களை வைத்துக் கொண்டுதான் 12,000 படி வியாக்கியானத்தை சாதித்தார். இப்படி நம்பிள்ளையுடைய சம்பந்தம் 4 வியாக்கியானத்துக்கு உண்டு இப்படி சொல்லப்படுறது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் முக்கியமா சொல்லுவார்கள். பெரியவாச்சான் பிள்ளை பெரிய திருமொழியிலே 5, 8, 7 ஓதுவாய்மையுங்கிற பாசுரம், அதுல அந்தணன் ஒருவன்கிறார். அந்தணன் ஒருவன் சிறந்த ஒரு பிராமணன். இந்த இடத்துல நல்ல ஞானம் பூர்த்தியை உள்ளவன், நல்ல அனுஷ்டானத்திலே இருப்பவன், பிரம்மத்தையே விரும்புவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்திலே அந்தணன் ஒருவன் அப்படின்னு அந்த ஆச்சாரிய பதத்தை நிர்வகிக்கக்கூடியவர் என்று காட்டுகிறார். அந்த இடத்துல விளக்கும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்றாருன்னா, நம் பிள்ளையை போலே இந்த சாந்திபனி முனிவர் இருக்கார். வாசகத்துல சாந்திபனி முனிவரை சொல்றார். கண்ணன் அவரிடத்து போய் பாடம் படிக்கிறான்னு சொல்றார். அப்ப அந்த கண்ணனே பாடம் படிக்கிறான், அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும், எவ்வளவு ஞானம் உள்ளவரா இருக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்னா நம்பிள்ளையை போலே, நம்முடைய பிள்ளையை போலேங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்ப நம்முடைய பிள்ளைனா நம் பிள்ளை, நம்முடைய ஆச்சாரியரான நம்பிள்ளை அவரை போலே அப்படிங்கிறத அவங்க சொல்றார். அதுக்கு ரொம்ப அழகா அந்த நம்பிள்ளை எப்படி இருக்காருங்கிறத ஒரு அழகான ஒரு வாக்கியத்துல வச்சிருக்கார். முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாய மீமாசைகளையும் அதிகரித்து பொதுபோக்கும் அருளி செயலையாம்படி பிள்ளையை போல அதிகரிப்பிக்க வல்லவனரே ஒருவன் என்பது. அந்தணன் ஒருவன் அப்படி சிறந்த ஒரு ஆச்சாரியன் என்று யாரை சொல்லலாம், நம்பிள்ளை போல இருக்கக்கூடியவர் தான் ஒருவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். அந்த நம்பிள்ளை எப்படி இருந்தார்? முற்பட்ட துவயத்தை கேட்டு, இதுதான் முதல்ல கேட்கறது. ரகசியத்தை இருந்தா முதல்ல உபதேசமாகுது, அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல இதிகாச புராணங்களையும் அதிகரித்து, அதுக்கு மேல இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கணும். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம்? ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருப்பவர்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். நேற்று கூட ஒரு பெரிய விவாதம் அங்க திருவரங்கம் பெரிய கோயில்ல தற்கால வைணவ சவால்களும் அதுக்கான தீர்வுகளும், அதுல இதெல்லாம் ஒரு பெரிய விசாரமா வந்தது. ஆச்சாரியர்னா எப்படி இருக்கணும்? எல்லா அர்த்தங்களையும் தெரிந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா அப்படி இருக்கிறவர்களால தான் தன்னிடத்துல வரக்கூடிய சிஷ்யர்களை நன்றாக திருத்தி எம்பெருமானிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி ஆச்சாரியர்கள் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற அந்த ஞானம், அனுஷ்டானம் வெறும்ன வெளி ஆச்சாரம் மட்டும் இல்லை. அதாவது ஏதோ கையலம்புறார், சந்தியாவந்தனம் பண்றார், இது மட்டும் அனுஷ்டானம் இல்லை. கேட்டபடி நடக்கணும். ஒரு உலக விஷயங்கள்ல ஆசை இருக்கக்கூடாது, உலக விஷயங்கள்ல ஆசை இருக்கக்கூடாது. தேவதாந்தர்களிடத்துல போகக்கூடாது, தேவதாந்தர்களிடத்துல போகக்கூடாது. இதெல்லாம் அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அவர்களே அதை பண்ணிட்டு இருந்தார்கள். அகங்காரம் மமக்காரங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதே போல எப்பொழுதும் பகவத் விஷயத்திலேயே ஈடுபட்டு இருக்கணும். எம்பெருமான் விஷயத்திலேயே, ஆச்சாரியன் விஷயத்திலேயே சிந்தித்திருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு தகுந்தவர்கள் என்று அதைத்தான் இங்க காட்டுறார். எப்படி ஆச்சாரியன் ஒருவன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒருவன்னா யாரு என்றால், முற்பட துவயத்தை கேட்டு இத்திகாச புராணங்களையும் அதிகரித்து பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாய மீமாசைகளையும் அதிகரித்து, நியாயம் மீமாம்சா இதெல்லாம் ஒரு சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். அந்த சாஸ்திரங்களையும் இவர்கள் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரபக்ஷ பிரதிக்ஷேபம், அதாவது எதிர் கருத்தை உடையவர்களை ஜெயிப்பதற்கு அதுக்காக எது வேணும்? இந்த நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம்னு சொல்லி அதுல நல்ல அறிவு வேணும். அதே போல மீமாம்சான்னா பூர்வ மீமாம்சாவை சொல்லுவார்கள், வேத பாகம். அந்த மீமாம்சாவிலேயும் நல்ல ஞானம் இருக்கணும், அதை அதிகரித்திருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு ஆனா பொழுதுபோக்கு எதுல இருக்கணும்? பொதுபோக்கும் அருளி செயலிலே ஆம்படி, பொழுதுபோக்கு அருளி செயலிலேயே இருக்கணும். அதனால்தான் நம் பிள்ளை பகவத் விஷயத்தையே சாதித்துக் கொண்டிருந்தான்னு பார்ப்போம். அப்படி
அருளிச் செயலிலே அம்படி பிள்ளையைப் போலே, அப்படிப்பட்ட நம்பிள்ளையைப் போலே, இப்படித்தான் நம்பிள்ளை இருக்கார். அவரைப் போலே அதிகரிப்பிக்க வல்லவனையிலே ஒருவன் என்பது. யாரு சொல்லிக் கொடுக்கிறானோ அவனைத்தான் ஒருவன்னு தனித்துவமா சொல்ல முடியும். ஒருவன்னாலே என்ன அர்த்தம்? தனித்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி யார சொல்லலாம்னா, நம்பிள்ளையைப் போல இருப்பவர்களைத்தான் சொல்ல முடியும். என்று அப்ப இங்க என்ன காட்டுறாருன்னா, அந்த சாந்திமணி முனிவர் நம்பிள்ளையைப் போல ஒருத்தர். ஏன்? எம்பெருமானுக்கே பாடம் சொல்லக்கூடிய நிலையிலே இருந்தாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் சாந்திமணி முனிவருக்கும் நம்பிள்ளைக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா, அவர் கடைசியில குருதட்சணை கிருஷ்ணன் குடுக்க கேட்கும் பொழுது, என்னுடைய பிள்ளைய கொண்டு வான்னு கேட்டுடுறார். இப்ப திரும்ப உலக விஷயத்துல ஈடுபட்டுறார். ஆனா நம்பிள்ளை அப்படி இல்ல. எப்பொழுதும் உலக விஷயத்துல ஈடுபடாமல், அந்த உயர்ந்த ஆத்ம விஷயத்திலே, பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருந்தார். அப்போ அந்த நம்பிள்ளைக்கு சாந்திப்பனி முனிவரை விட இன்னும் பெரிய பெருமை இது காட்டுகிறார். இப்படிப்பட்ட நம்பிள்ளையுடைய வைபவத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். இவருடைய அனுகிரகத்தினாலேயே மகாச்சாரியர்கள்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் யாரு? வடக்கு திருவிதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, ஈவண்ணி மாதவ பெருமாள், அதே போல பின்பழகராம் பெருமாள் ஜீயர், இது போல பல பல பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் இவருடைய அனுகிரகத்தினாலே அந்த நிலையை அடைந்தார்கள். அதிலே அடுத்த உபன்யாசத்திலே வடக்கு திருவிதி பிள்ளை வைபவம், பிள்ளைலோக்காச்சாரியர் வைபவம் இதை அனுபவிக்கலாம். இப்பொழுது இதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். धन्योस्मि स्वामिन् अडियन् யாருக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா?